வணக்கம் மாணவர்களே. நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் சைக்காலஜில முக்கியமான தலைப்பை பத்தி பார்க்க போறோம். ஆளுமை மற்றும் நுண்ணறிவு. இதுக்கு முன்னாடி பார்த்த தலைப்புல உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். நீங்க என்னென்ன பார்த்திருப்பீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன் டூ சைக்காலஜி பார்த்தோம். உளவியலுடைய அறிமுகம் பார்த்தோம். உளவியல்ல இருக்கக்கூடிய எப்படி வளர்ச்சி அடைஞ்சத பத்தி ஒரு தெளிவான ஒரு இது பார்த்தோங்க. அதன் பிறகு நம்ம என்ன பார்த்தோம்ன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, லேர்னிங் தியரீஸ் கற்றல் தியரீஸ் பத்தி ஓரளவுக்கு நம்ம உதாரணங்களோட பார்த்தோம். நம்ம கடைசியா பார்த்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஊக்குவித்தல் மற்றும் மன எழுச்சி, மன வெளிச்சின்னு சொல்லுவாங்க. இந்த டாப்பிக்கை பத்தி நம்ம பார்த்தோம். மோட்டிவேஷன் அண்ட் எமோஷன்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு இறுதியா இந்த பார்க்கக்கூடிய அந்த முக்கியமான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்சனாலிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ், ஆளுமை மற்றும் நுண்ணறிவை பத்தி பார்க்க போறோம். அதுல ஆளுமையை பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு பாடம் வந்து கொஞ்சம் வேகமா உங்களுக்கு விறுவிறுப்பா இருக்குன்னு நம்பிக்கையோட பாடத்துல போகலாங்க. ஓகே, ஆளுமைன்னு என்னங்க? பெரும்பாலும் நம்ம சொல்றாங்களா ஆளுமைன்றாங்களா, அப்ப என்ன அப்படின்னு கேட்டா அப்படின்னு சொன்னா, ஒன்றும் இல்லைங்க. ஆளுமைன்றது வந்து ரொம்ப சிம்பிளானது. முன்னாடிலாம் வந்து அதுக்கு எந்த வார்த்தையிலேருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, லத்தீன் மொழியில பர்சனான்ற ஒரு வார்த்தையிலேருந்து வந்தது. பர்சனானா என்னன்னா மாஸ்க். நம்ம ஊர்லலாம் நாடகம் போடுவாங்க தெரியுங்களா? நாடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரசராக இருக்காருன்னா அரசருக்கு உண்டான முகமூடி போட்டிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி எந்த கேரக்டர் அவங்க வந்து நடிக்கிறாங்களோ அந்த கேரக்டருக்கு உண்டான முகபாவனை அவங்க பொருத்தி இருப்பாங்க. அந்த பொருத்தி இருக்கிறதுக்கு பேர் தான் பர்சனான்னு பேருங்க. அந்த வார்த்தையில தான் இந்த இது வந்தது. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுல நிறைய பேர் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆளுமையை பொறுத்த வரைக்கும் வரையறைகள்னு சொல்லுவாங்க. இந்த வரையறைகள்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 கருத்து இருக்கு அல்லது ஒரு சொல் இருக்கு. அந்த சொல்லுடைய விளக்கம் சொல்றேன் பார்த்தீங்களா? இப்போ நான் ஒன்று சொல்லுவேன், என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், இன்னொரு துறை வல்லுநர் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அவங்க சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய டெஃபினிஷன் பேர், அவருடைய வரையறை. இந்த வரையறை வந்து ஆளுமைக்கு நிறைய வரையறைகள் இருக்குங்க. ஏகப்பட்ட வரையறை இருக்கு. ஆனால் ஒரே ஒரு வரையறை மட்டும் பெரும்பாலான மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கோர்டன் ஆல்போர்ட்னு சொல்லக்கூடிய அந்த அறிஞருடைய ஆளுமை குறித்த வரையறை வந்து இன்னைக்கும் பயன்பாட்டில் இருக்கக்கூடியது, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றுனே சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவரோட ஒரு ஆய்வுக்காக ஆளுமையை பற்றி ஒரு ஆய்வு பண்றாரு. அந்த ஆய்வு பண்ணும்போது பல்வேறு நபர்கள், வல்லுநர்கள் வந்து உளவியல்ல இருக்கக்கூடிய ஆளுமை என்ற டேர்மை டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ டிஃபைன் பண்ண அந்த வரையறைகளை எல்லாமே கலெக்ட் பண்ணி எல்லாரிலும் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்களை மட்டும் ஒருங்கிணைச்சு அவர் ஒரு வரையறை கொடுக்குறாரு. அது ஆங்கிலத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆளுமை என்பது என்னன்னா டைனமிக் ஆர்கனைசேஷன். டைனமிக்னா என்ன? மாறக்கூடியது, ஒரே மாதிரி இருக்காது. நம்ம எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருப்போமா? இல்லை. இப்போ நம்மளுக்கும் வந்து ஆளுமை மாறிட்டே இருக்கும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இது மாறுபடும். எங்க உடல் மொழியிலையும் சரி, நம்மளுடைய உளவியல் சார்ந்தும் சரி, மனம் சார்ந்தும் சரி, இந்த மாற்றங்கள் நடைபெறும். இது என்ன பண்ணும்? இந்த மாற்றங்கள் என்ன பண்ணும்னா, நம்ம எதனால இந்த பாதிப்பு வருதுன்னு பார்த்தா, நம்ம இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ நீங்க உதாரணமா நீங்க வேலைக்கு போறீங்கன்னா அங்க ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவோம், வீட்டில் இருக்க மாதிரி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்களா? அப்போ யூனிக் அட்ஜஸ்ட்மெண்ட் டு த என்விரான்மெண்ட், நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை தகவமைத்து கொள்ளக்கூடியது. நீங்க நல்ல ஒரு முக்கியமான ஒரு கூறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வரையறையில் யூனிக்னஸ். ஒவ்வொரு மனிதரும் யூனிக். உங்களை மாதிரி யாருமே கிடையாது. நீங்க ஐடென்டிக்கல் ட்வின்ஸா இருந்தாலும், இப்போ இந்த இரட்டை குழந்தைகள்லாம் சொல்றாங்க இல்லையா, ஒரே மாதிரி குழந்தைகளா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு மாறுபாடு இருக்குன்னு சொல்றதுதான் இந்த வரையறையோட நோக்கம். இப்போ உங்களுக்கு வரையறை பத்தின ஒரு ஆளுமையை பத்தின ஒரு வரையறை தெளிவா இருக்கு. அது வந்து ஒரே மாதிரி இருக்கு, அது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. உடல்லையும் சரி, நம்ம உடல் வளர்ச்சி அடையும் போது ஒரு மாற்றம் அடையுது இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம மனநிலையும் மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கும். இது எப்போ மாறும், எங்க மாறணும், ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். ஒரே இடத்துல கூடிய ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணணும் அப்படி கிடையாது. மாற்றங்கள் இருக்கும். அந்த இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எப்படி மாற்றங்கள் உண்டாகுதோ அதுதான் ஆளுமைன்னு சொல்லிட்டு கோவார்ட் ஆல்போர்ட் 1937 சொல்லிட்டாரு. இன்ன வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வரையறைன்னு சொல்லலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பர்சனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட தியரிஸ் இருக்குங்க. தியரிஸ்னா என்ன? கோட்பாடுகள்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ ஆளுமை கோட்பாடுகள் நிறைய இருக்கு. அந்த கோட்பாடுகளை வந்து நம்ம வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு 5 விதமான கோட்பாடுகள் கேட்டகரிஸா வச்சு அதுல ஒன்னொன்னு என்னென்ன இருக்குன்றத பத்தி பார்க்கலாம். முதலமா பார்த்தீங்கன்னா, டைப் கோட்பாடுகள், வகைப்படுத்துதல் கோட்பாடுகள்னு ஒன்று இருக்குங்க. டைப் தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி, ட்ரைட் தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி, டைப் கம் ட்ரைட் தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டி, சைக்கோ அனாலிசிஸ் பர்சனாலிட்டி தியரி, ஹியூமனிஸ்டிக் பர்சனாலிட்டி தியரி, இதே மாதிரி லேர்னிங் தியரி நிறைய இருக்குங்க. நான் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான தியரிஸ் மட்டும் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இப்போ வகை கோட்பாடுகள்னா டைப் தியரிஸ் ஆஃப் பர்சனாலிட்டிங்க. இப்போ இதில் யாரெல்லாம் முக்கியமான ஆட்கள் பார்த்தீங்கன்னா 4 பேரும் ரொம்ப முக்கியமான ஆட்கள். ஒன்று வந்து ஹிப்போக்ராட்டஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்டன். அதுக்கு அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரெச்மர். 4வது உள்ள நபர் வந்து பார்த்தீங்கன்னா கார்ல் யூங். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வகை கோட்பாடுகள்
ஆளுமையை பத்தி சொல்லும்போது இந்த 4 பேர் முக்கியமா வராங்க. ஹிப்போக்ராட்டஸ் என்ன சொல்றாரு? நம்ம பிளட் இருக்கு இல்லையா? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிளட்ட வச்சு ஒரு 4 விதமான ஆளுமைகள் இருக்குன்னு சொல்றாரு. சாங்குவைன், மெலன்கோலிக், கொலரிக், பிளக்மாட்டிக் அப்படின்னு சொல்லி 4 வகையான ஆளுமைகள் இருக்கு. உங்களுடைய ரத்த வகைகளை பயன்படுத்தி நம்ம வந்து ஏபிசி ஓன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அவர் ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்றாரு. ஆனா இன்றைய காலகட்டத்துக்கு இது ஏற்றுக்கொள்ளப்பட்டதான ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதையும் நம்ம ஏற்றுக்கணும். அடுத்து ஸ்க்ரட்ச்மர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடி டைப் இருக்கு இல்லைங்களா? இந்த பாடி டைப் வந்து 4 விதமான ஆளுமைகள் இருக்குன்னு சொல்றாரு. 4 விதமான ஆளுமை இருக்கு. என்னென்ன? பைக்னிக், ஆஸ்தெனிக், அத்லெட்டிக், டிஸ்பிளாஸ்டிக். இந்த 4 விதமான பாடி டைப் இருக்கும். இந்த ஆளுமை இருக்குன்ற மாரி அவர் சொல்றாருங்க. இப்ப நீங்க சில பேர்லாம் பார்த்தா நல்லா ஒரு மாரி இருப்பாங்க இல்லையா? அவங்க கைய நீங்க பார்த்தீங்கன்னா, நல்ல சதப்பிடிப்பா இருக்கும். ஒல்லியா இருக்கும், ஈரமா இருக்கும். அந்த மாரி அத பேஸ் பண்ணி இவர் வந்து வகைப்படுத்தியிருக்காரு. அதற்கடுத்து செல்டன்றது வந்து பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல நம்ம உடல் வாகு இருக்கு பார்த்தீங்களா? இந்த உடல் வாக வைத்து ஆளுமையை வகைப்படுத்தியிருக்காரு. இப்ப நீங்க ஒரு படத்துல பார்த்தீங்கன்னா, செந்தில் வந்து கவுண்டமணி கிட்ட சொல்லுவாரு. "ஏன் உங்களுக்கு உடம்பு வைக்கல தெரியுமாண்ணே? உங்களுக்கு சூதுவாதம் அதிகம்ண்ணே" அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இந்த உடம்பு வைக்கிறத வந்து ஆளுமை கனெக்ட் பண்ணி பேசுவாங்க இல்லையா? அதே மாரி தான் இங்கேயும். குண்டா இருக்கக்கூடியவங்க, நார்மலா இருக்கக்கூடியவங்க, ஒல்லியா இருக்கக்கூடியவங்க. இந்த 3 விதமான உடல் அமைப்புக்கும் 3 விதமான ஆளுமை இருக்குன்னு சொல்லி ஒரு கோட்பாடு சொன்னது தான் ஷெல்டன் அப்படின்றவர் சொல்லியிருக்காருங்க. அப்புறம் கார்ல் யூங்ன்றவர் வந்து பெரும்பாலான எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்ச கிளாசிஃபிகேஷன் தாங்க. அவர் ஆளுமை எப்படி பிரிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட்ன்னு பிரிக்கிறார். இன்ட்ரோவர்ட் ஆளுமை, எக்ஸ்ட்ரோவர்ட் ஆளுமைன்னு பிரிக்கிறார். இப்போ நீங்க இப்போ வந்து ஹிப்போக்ராட்டஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஹிப்போக்ராட்டஸ் யாரு? ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மெடிசின். நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய மருத்துவத்தினுடைய தந்தைன்னு அவர் அழைக்கப்படுறாருங்க. அவர் வந்து கிரீஸ் நாட்டுல பிறந்தாரு. ஒரு முக்கியமான அவர் வாழ்ந்த காலகட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மிக பிரபலமான ஒரு மருத்துவர்னே சொல்லலாம். அவர் என்ன பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி மருத்துவ முறைகளை கையாண்டாருன்னா, ஒவ்வொருத்தரோட பாடிய உன்னிப்பா கவனிச்சு, அதுக்கேத்த மாரி மருந்து குடுக்கணும்னு நெனைச்சாரு. அது ஒவ்வொன்னுக்கும் வந்து ஒரு தர்க்க ரீதியான விளக்கம் குடுக்க ஆரம்பிச்சாரு. அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த குணாதிசயங்கள்னு சொல்றோம் இல்லைங்களா? குணாதிசயங்கள் வந்து மாறுபடும். இந்த குணாதிசயங்கள 18ஆம் நூற்றாண்டுல என்ன பண்ணாருன்னா, 4 விதமான குணாதிசயங்கள்னு சொல்றாரு. பிளக்மாட்டிக், கொலரிக், சக்வைன் அண்ட் மெலன்கோலிக். இந்த 4 விதமான குணாதிசயங்கள் ஒவ்வொருத்தருக்கு இருக்கும். இதுதான் வந்து ஒருத்தருடைய ஆளுமையை வந்து கொண்டு வருதுன்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு நம்ம பார்க்கலாமே. மெலன்கோலிக்னா எப்படி இருப்பாங்க? அவங்க என்ன விதமான இதுல இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கரெக்ட்டா ஆர்டரா செய்வாங்க. அக்யூரேட்டா இருக்குன்னு நெனைப்பாங்க. கரெக்ட்டா ப்ரெடிக்டபிளா இருக்குன்னு நெனைப்பாங்க. லாஜிக்கலா இருப்பாங்க. எந்த வேலை செஞ்சாலும் ப்ரிசைஸா பண்ணுவாங்க. ரிசர்வ் பண்ணி பண்ணுவாங்க. ஹைலி சென்சிட்டிவா இருப்பாங்க. இதெல்லாம் மெலன்கோலிக்கோட இதுங்க. இப்ப நீங்க பிளக்மாட்டிக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்க வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. ஹார்மோனி எல்லார் கூட இணக்கமா இருப்பாங்க. அப்ரிசியேட் பண்ணுவாங்க. மத்தவங்கள பாராட்டுவாங்க. உண்மையா இருப்பாங்க. இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடியது அவங்ககிட்ட இருக்கக்கூடியது. அடுத்து சாக்வைன்ற டைப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க பயங்கர எந்தூசியாஸ்டிக்கா இருப்பாங்க. இம்பல்சிவ் உடனே ரியாக்ட் பண்ணிடுவாங்க. ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா உடனே ரியாக்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய குணங்கள். இப்போ கொலரிக்ன்னு எப்படி இருப்பாங்க? ஆக்டிவா இருப்பாங்க, அசர்ட்டிவா இருப்பாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க. எதையும் வந்து மறைச்சு பேச மாட்டாங்க. இதெல்லாம் இந்த 4 விதமான ஆளுமையுடைய குணாதிசயங்கள்னு சொல்றாருங்க. இப்போ நீங்க அ ஹிப்போக்ராட்டஸ் அண்ட் கேலன் என்ன பண்ணாங்கன்னா, இந்த 4 டைப்லயும் வந்து இன்னும் ஃபர்தரா ஆட் பண்ணாங்க. உதாரணமா மெலன்கோலிக் என்ன பண்ணாங்க, ஆங்ஷியஸா இருப்பாங்க. ரொம்ப கவலைப்படுவாங்க. ஹேப்பியாவே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே சந்தேகப்படுவாங்க. பயங்கர சீரியஸா இருப்பாங்க. எதையாவது நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பண்புகள். இப்போ கொலரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயிக்லி ஒரு ஒரு இது பண்ண முடியும். ஈகோன்னு ரொம்ப நெறையா இருக்கும். எல்லாத்தையும் வெளிப்படுத்தணும்னு நெனைப்பாங்க. ஹிஸ்ட்ரியானிக்னா ஒரு மேக்கப்ல ஒரு மாரி கலர் கலரா போட்டு போனாங்க. அந்த மாரி ரொம்ப ஆக்டிவா இருக்கும். பிளக்மாட்டிக்னா ரொம்ப ரீசனபிளா இருப்பாங்க. ஹைலி பிரின்சிபிள். அந்த பிரின்சிபல ஃபாலோ பண்ணாங்க. கண்ட்ரோலா செயல்படுவாங்க. ரொம்ப காமா இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பிளக்மாட்டிக்கோட ஆளுமையினுடைய குணாதிசயங்கள். இப்ப சாங்குவைன் எப்படி இருப்பாங்க? ரொம்ப பிளேஃபுல்லா இருப்பாங்க. ஈஸி கோயிங்கா இருப்பாங்க. பெருசா ஒண்ணும் எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாரும் நண்பர்கள் நெறைய இருப்பாங்க. பெருசா எதுவும் வந்து எடுத்துக்க மாட்டாங்க லைஃப்ல. எல்லாம் வாழ்க்கையில பயங்கர நம்பிக்கையா இருப்பாங்க. கன்டென்டடா இருப்பாங்க. இதெல்லாம் அவங்க யாரோட? சாங்குவைனோட பெர்சனாலிட்டியோட அடுத்து நம்ம பார்த்தோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 விதமான ஆளுமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன பண்புகள் இருக்குன்னு பார்த்தோம். இப்ப நீங்க இதுக்கு அடுத்து ஒரு கிளாசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஷெல்டன்றவர் தான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா? ஷெல்டன் யாரு அப்படின்னா, யுஎஸ்ல பிறந்த ஒரு அறிஞர். யுஎஸ்ல பிறந்த அறிஞர். இவர் வந்து அ முக்கியமான ஒரு கிளாசிஃபிகேஷன். இவரு வந்து சைக்காலஜிஸ்ட் கம் பிசிசியன்ங்க. அமெரிக்கால பிறந்த ஒரு முக்கியமான அறிஞர். இப்ப இவர் என்ன பண்றாரு? பாடி மார்பிக். இப்ப நீங்க ஒல்லியா இருக்கக்கூடியவங்க, மீடியமா இருக்கக்கூடியவங்க, குண்டா இருக்கக்கூடியவங்க. இந்த 3 விதமான பெர்சனாலிட்டி டைப் இருக்கு இல்லையா? இப்ப எக்ஸ்ட்ரீம் எண்டோமார்பிக்ன்னு வச்சுக்கோங்க. நல்ல ஸ்டவுட்டா இருக்காங்க. எப்படி இருப்பாங்க? உடம்பெல்லாம் நல்லா பெருசா இருக்கும். இடுப்புலாம் நல்லா விரிஞ்சிருக்கும். நெறைய சதைகள்லாம் நெறைய இருக்கும். பட் மீசோமார்பிக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப
ஷோல்டர் வந்து நல்லா ப்ராடா இருக்கும். நல்லா அத்லெட்டிக் மாரி இருப்பாங்க பார்த்தீங்களா, ஜிம்முக்கு போயிட்டு வர மாரி. அந்த மாரி லார்ஜ் ஹெட் நல்லா இருக்கும். மஸ்குலர் பாடி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து மீசோமார்பிக்ன்னு சொல்லக்கூடிய ஆளுமையை சேர்ந்தவங்க. எக்டோமார்பிக்னா எல்லாமே தின்னா இருக்குங்க. ஷோல்டர் கீல்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப தின்னா இருக்கும். இப்ப நீங்க இவங்களோட கேரக்டர் எப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நீங்க எண்டோமார்பிக்ன்னு வச்சுக்கோங்க. குண்டா இருக்காங்க. பெரும்பாலும் நீங்க பார்த்தாலே இது எப்படி இருப்பாங்க? ரொம்ப ரிலாக்ஸா இருப்பாங்க. ரொம்ப சோசியபிளா இருப்பாங்க. எதா இருந்தாலும் டாலரேட் பண்ணுவாங்க. கிண்டல் பண்ணாலும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுள் லவ்விங்கா இருப்பாங்க. பீஸ்ஃபுல்லா இருப்பாங்க. இந்த மீசோமார்பிக்ன்றவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவா இருப்பாங்க. அசர்ட்டிவா இருப்பாங்க. ஒரு ஒரு ஏதாவது போட்டி நடந்ததுன்னா அதில கலந்துக்குவாங்க. அதான் வந்து அத்லெட்டிக் இருக்கவங்க. ஆனா எக்டோமார்பிக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒல்லியா இருப்பாங்கல்ல, அவன் வந்து எதுலயும் கலந்துக்க மாட்டான். ஒரு மாரி ரொம்ப ஃப்ரெஜைலா இருப்பானுங்க. நான் அசர்ட்டிவா இருப்பாங்க. பெருசா முன்னாடி வரமாட்டாங்க. ஹைலி சென்சிட்டிவா இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய குணாதிசயங்கள்னு சொல்லலாம். இப்ப நம்ம என்ன பண்ணோம், இவங்களுடைய குணாதிசயங்கள் எல்லாமே பார்த்தோம் இல்லைங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரட்ச்மர் இருக்கார் பார்த்தீங்களா? இவர் வந்து அனதர் முக்கியமான ஒரு அறிஞர்ன்னு சொல்லலாம். ஸ்க்ரட்ச்மர் வந்து ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு அறிஞர். இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து இப்ப 4 விதமான ஆளுமை அவர் சொல்றாரு. இந்த 4 விதமான ஆளுமையும் இதோட எதோட தொடர்பு படுத்திக்கலாம் அப்படின்னு சொன்னா, நீங்க ஷெல்டனோட பாடி கிளாசிஃபிகேஷன் இருக்கு இல்லைங்களா? அதோட தொடர்பு படுத்திக்கலாம். உதாரணமா எக்டோமார்பிக் என்ன பேர் வச்சிருக்காரு ஸ்க்ரெட்ச்மர்? ஆஸ்தெனிக்ன்னு சொல்லுவாருங்க. இப்ப மீசோமார்பிக் என்ன பண்றாரு? அத்லெட்டிக்ன்னு சொல்லுவாரு. இப்ப எண்டோமார்பிக் என்ன பண்ணும்? பைக்னிக்ன்னு சொல்லுவாரு. இது போக ஒன் மோர் டைப் அவர் ஆட் பண்றாரு. அதுக்கு பேரு டைப்ளாஸ்டிக்ன்னு சொல்றாரு. இது 4 விதமான ஆளுமை வகைகள் இருக்கு. பாடி டைப்ஸ பொறுத்து இருக்குன்னு சொல்றாரு. இப்ப இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்நார்மல் பாடி இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கு பேர் என்னது? டைப்ளாஸ்டிக்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஒருத்தவங்களுடைய கைய நீட்ட சொன்னீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க கைய பார்த்தாலே தெரியும். நல்ல சதை பிடிப்பா இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி எல்லோயிஷா இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிரி போய் இருக்கும் தெரியுங்களா? அத பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம இவங்க அ முக்கியமான கிளாசிஃபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பண்புகளே மாறும். அவங்களுடைய குணாதிசயங்களே அவங்களுடைய பாடி டைப்ப பொறுத்து மாறுபடும். நம்ம எண்டோமார்பி, எக்ஸோமார்பி, மீசோமார்பி பார்த்த மாரியே, இந்த உடல் அமைப்ப பொறுத்து அவங்களுடைய ஆளுமை மாறும்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த கிளாசிஃபிகேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கார்ல் யூங். கார்ல் யூங்கோட ஆளுமை வகைப்பாடு 2 இடங்கள்ல வருங்க. ஒண்ணு வந்து சைக்கோ அனாலிசிஸ்லயே வரும். இன்னொன்னு வந்து வகைப்பாடுன்னு சொல்லக்கூடிய டைப் தியரிஸ் ஆஃப் பெர்சனாலிட்டிலயும் வருங்க. இப்ப இவர் வந்து பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்ங்க. அவர் சைக்கோ அனாலிஸ்ட். அவர் வந்து அனலிட்டிக்கல் சைக்காலஜில ஒரு ஸ்கூல வந்து அவர் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. இவர் என்ன சொல்றாரு? இன்ட்ரோவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்னு 2 விதமான ஆளுமைகளை கிளாசிஃபை பண்றாரு. இன்ட்ரோவர்ட்னா என்ன? எனர்ஜி இல்லாம இருப்பாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட் நல்ல எனர்ஜியோட இருப்பாங்க. இப்ப நல்ல சோசியபிளா இருக்கக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரோவர்ட்ங்க. ஆனா இன்ட்ரோவர்ட் என்ன பண்ணாங்க? தனியா உட்காந்து படிப்பாங்க, ஏதாவது வேலை செய்வாங்க. ஒரு குரூப்ல யார் கூட இருக்கணும்னு நினைப்பாங்கன்னா, எக்ஸ்ட்ரோவர்ட்லாம் குரூப்பா இருக்கணும்னு நினைப்பாங்க. இல்ல இவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே பேசிக்குவாங்க. வேற யாரையும் விரும்ப மாட்டாங்க. நெறைய ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரோவர்ட்க்கு நெறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நெறைய பேர் கூட கூட இருக்கும்னு நினைப்பாங்க. பட் ஆனா இன்ட்ரோவர்ட் அப்படி கிடையாதுங்க. அவங்க வந்து குளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க கவுண்டபிள் நம்பர் தான் 1, 2 பேர் தான் இருப்பாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட் நெறைய பேசுவாங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பட் இன்ட்ரோவர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய லிசன் பண்ணுவாங்க. இப்ப எக்ஸ்ட்ரோவர்ட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு மாற்றம் ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இன்ட்ரோவர்ட் அப்படி கிடையாது. அவங்க ரொம்ப ஒரு இடத்துல இருந்து மாத்துனீங்கன்னா, அத அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அதே மாரி ஈஸிலி டிஸ்ட்ராக்ட் ஆக முடியும் யாரு? எக்ஸ்ட்ரோவர்ட்டால. இன்ட்ரோவர்ட்டால அப்படி கிடையாது. நான் ஃபோக்கஸ் பண்ண முடியுமோ ஒழிய டிஸ்ட்ராக்ட் இது வந்து கஷ்டம். அதே மாரி ஓப்பனா இருப்பாங்க எக்ஸ்ட்ரோவர்ட். பட் இவங்க வந்து மோர் ரிசர்வ்டு. பெருசா வெளில எதையும் சொல்லிக்க மாட்டாங்க. அவங்கள பத்தின பெருசா நமக்கு தெரியாது. எதா இருந்தாலும் வெளில சொல்லக்கூடிய குணம் யாருக்கு இருக்குன்னா, எக்ஸ்ட்ரோவர்ட்க்கு இருக்கும். எதையும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க இன்ட்ரோவர்ட். இப்ப நீங்க எக்ஸ்ட்ரோவர்ட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு டெசிஷன் என்ன பண்ணுவாங்க, குயிக்கா எடுத்துருவாங்க. பட் இன்ட்ரோவர்ட் அப்படி கிடையாது. யோசிப்பாங்க. சரியா ஒரு என்ன ஆகும்ன்றத பத்தி நெறைய யோசிச்சு முடிவு எடுக்கிறனால கொஞ்சம் டிலேய்டு டெசிஷன் இருக்குங்க. இவங்க எக்ஸ்ட்ரோவர்ட்டோட முக்கியமான பண்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்தவருடைய கவனத்த ஈர்க்கின்றதுக்கு உண்டான செயல்பாடுகள் அதிகமா இருக்கும். பட் இன்ட்ரோவர்ட் அந்த மாரி கிடையாது. இப்ப எக்ஸ்ட்ரோவர்ட், இன்ட்ரோவர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல ஒர்க் பண்றதுக்கு யார் விரும்புவாங்கன்னா, எக்ஸ்ட்ரோவர்ட் விரும்புவாங்க. க்ளோஸ்டு ஸ்பேஸ்ல நான் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து யாருன்னா, இன்ட்ரோவர்ட் அதிகமா விரும்புவாங்க. ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரோவர்ட் முன்னாடி வருவாங்க. அந்த மீட்டிங்ல ஐடியா குடுக்குறாங்க பார்த்தீங்களா, அது பெரும்பாலும் இன்ட்ரோவர்ட்டா தான் இருப்பாங்க. நீங்க அத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இவங்க இன்ட்ரோவர்ட்டா, எக்ஸ்ட்ரோவர்ட்டான்னு கண்டுபிடிக்கலாங்க. இப்ப இந்த வகைப்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய ஆளுமைய வச்சு வகைகளின் மூலமாக ஆளுமை கோட்பாடுகள நம்ம பிரிக்க முடியுது. இதுல முக்கியமான நபர்கள் எல்லாம் பார்த்தோம். ஹிப்போக்ராட்டஸ், கிரைச்மர், ஷெல்டன் அண்ட் யூங். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற தியரி பார்த்தீங்கன்னா, ட்ரெய்ட் தியரின்னு பாருங்க. ட்ரெய்ட் தியரின்னா அப்படின்னு என்னன்னா, இதுல 2 பேர் கோர்டன் ஆல்போர்ட் இருக்காங்க. இன்னொன்னு வந்து கேட்டல். இந்த 2 பேர் தான் வந்து ரொம்ப பாப்புலரான தியரிஸ். ஆல்போர்ட் வந்து என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். அவர் வந்து ஒரு ஆளுமைய வகைப்படுத்தும்போது ஒரு நெறைய இது கொண்டு வராரு. ஒரு யூனிக்னெஸ் எல்லாருமே யூனிக்கா இருப்பாங்கன்றது. அந்த யூனிக்னெஸ் எப்படி கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கிலீஷ் டிக்ஷனரி இருக்கு இல்லைங்களா? இங்கிலீஷ் டிக்ஷனரில இருக்கக்கூடிய ஒருத்தங்கள பண்ப குறிக்கிறதுக்கு ஒண்ணு இருக்குல்ல. நல்லவன், பாசமாக இருக்கக்கூடியவர். இந்த மாரி வார்த்தைகள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே என்ன பண்றாரு?
அந்த ஒருத்தருடைய ஆளுமையை எதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுதோ அந்த வார்த்தைகள் எல்லாமே டிக்ஷனரிலேருந்து தனித்தனியாக எடுத்து எழுதினாருங்க. அந்த வார்த்தைகள் மொத்தம் எவ்வளோ வந்துன்னு பார்த்தீங்கன்னா 18,000 வார்த்தைகள் எடுத்தார். அந்த 18,000 வார்த்தைகள் என்ன பண்றாருன்னா, அப்படியே கொஞ்சம் ஒரே மாரி இருக்கு இல்லைங்களா? சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் இந்த மாரி சினானிம்ஸ்ன்ற வார்த்தைகள் அட்ஜெக்டிவ்ஸ் அந்த அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் வந்து பண்பை கூறக்கூடியவர் என்ன பண்றாரு? ஒரே மாரி கொண்டு வந்தாரு. அது 4,500 வந்தது. 18,000லேருந்து பார்த்தீங்கன்னா 4,500 வந்தது. இந்த 4,500 ட்ரைட்ஸ பண்புகள எப்படி பிரிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கார்டினல் ட்ரைட்ஸ், சென்ட்ரல் ட்ரைட்ஸ், செகண்டரி ட்ரைட்ஸ்ன்னு பிரிக்கிறாருங்க. இப்ப அவர் என்ன பிரிக்கிறாரு? கார்டினல், சென்ட்ரல் அண்ட் செகண்டரி ட்ரைட்ஸ்ன்னு பிரிக்கிறார் இல்லைங்களா? இந்த ஒவ்வொரு ட்ரைட்டுக்கும் ஒரு பண்பு இருக்கு. ஒவ்வொரு ட்ரைட்டுக்கும் ஒரு பண்பு இருக்கு. இப்ப இந்த எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பண்பு கார்டினல், சென்ட்ரல் அண்ட் செகண்டரி வந்து ஒருத்தருக்கு வந்து 2வது பட்சம் தான். முதன்மையானது கிடையாது. அதான் செகண்டரி ட்ரைட்ஸ். இதே மாரி கேட்டல் என்ன பண்ணாருன்னா, அதே மோரார்லெஸ் அதே மாரி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்போர்ட் கொண்டு வந்த மாரி இவரு வந்து ஒரு கொண்டு வராரு. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்ன்னு பார்த்தீங்கன்னா, யுகே யுனைட்டட் கிங்டம் சொல்லக்கூடிய நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து பிரிட்டிஷ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சைக்காலஜிஸ்ட். ரேமண்ட் கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக பாப்புலரான ஒரு நபர்னு பார்த்தீங்கன்னா 16 பர்சனாலிட்டி பிஎஃப் பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேக்டர் தியரி அவர் தான் கொண்டு வரார். சர்ஃபேஸ் ட்ரைட் அண்ட் சோர்ஸ் ட்ரைட்னு ரெண்டா பிரிக்கிறார். ஒவ்வொருத்தருக்கு வந்து சர்ஃபேஸ் ட்ரைட் சோர்ஸ் ட்ரைட்னு பிரிக்கிறாரு. இந்த 16 விதமான ஆளுமை ஒவ்வொருத்தருக்கு இருக்கும், ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதுதான் நம்மளை என்ன பண்ணும், உந்தி தள்ளி நம்மளுடைய ஆளுமையை வெளிக்கொண்டு வரும்னு சொல்றாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்க நிறைய இருக்குங்க. அதுல முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா வார்ம்த், ரொம்ப யாரு கூடயும் கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. சோசியலி போல்ட்னஸ், பெர்ஃபெக்ஷனா இருப்பாங்க. இதெல்லாம் வந்து சில ஆளுமை வகைகள்னு சொல்லாங்க. இப்போ இந்த 16 வகை ஆளுமை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க இது வரைக்கும் ஒரு வகைப்பாடு என்ன பார்த்தோம், ஆளுமை எப்படி இருக்கும்? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர், டைப், பேஸ்ட் ஆன் த ட்ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் மர்ஜ் பண்ணார் ஒருத்தர். அவர் பேர் ஐசங்க்னு பேருங்க. ஐசங்க் என்ன பண்ணார்னா டைப் கம் ட்ரைட் தியரி கொண்டு வந்தார். இவரும் வந்து ஒரு ஜெர்மன்ல பிறந்த பிரிட்டிஷ்ல வாழ்ந்த ஒரு உளவியல் அறிஞர். அவர் தான் என்ன பண்ணார்னா ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டி கான்ட்ரிபியூஷன் டைப் கம் ட்ரைட் தியரி. அதே மாதிரி லை ஸ்கேல்னு சொல்லுவாங்க. சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்கள்ட்ட வந்து நீங்க கேள்வி கேட்குறீங்க, ஆளுமையை பற்றி தெரிஞ்சுக்கணும். கேள்வி கேட்கும்போது அவர் உண்மையை சொல்றாரா பொய் சொல்றாரான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு லை ஸ்கேலை முதல்ல சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணவரும் ஐசங் தாங்க. இப்போ இவர் வந்து டைப் கம் ட்ரைட் தியரியில் என்ன பண்றாரு, முன்னாடியே வந்து கிளாசிஃபிகேஷன் இருந்தது இல்லைங்களா, ரெண்டையும் மர்ஜ் பண்றாரு. மர்ஜ் பண்ணி என்ன கொண்டு வந்தார், அவர் கொண்டு வந்த தியரியை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து 3 விதமா இருக்கும். என்னென்ன, எக்ஸ்ட்ராவர்சன், இன்ட்ராவர்சன், நியூரோட்டிசம் அண்ட் சைக்கோட்டிசம். ஸோ இதுதான் அவர் கொண்டு வந்து 3 விதமான. இப்போ சைக்கோட்டிசம் இந்த பெண்ணுன்னு சொல்லுவாங்க, பெண் மாடல்னு சொல்லுவாங்க. பெண்ணை பிஇஎன் அக்ரானிங் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ சைக்கோட்டிசம்ன்றது வந்து ஒரு சிலருடைய ஆளுமை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க துன்பப்படக்கூடியதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அது சைக்கோட்டிசம் சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ராவர்சன்னா நம்ம சோசியல் இருக்கக்கூடியது. நியூரோட்டிசம்னா நீங்க எதை பார்த்தாலும் படபடப்பா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களே, அதான் நியூரோட்டிசம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆளுமையுடைய வகைகள். இப்போ ஒவ்வொன்றுக்கு வந்து ஒரு இது இருக்குங்க, ஆப்போசிட் டேர்ம். எக்ஸ்ட்ராவர்சனுக்கு வந்து ஆப்போசிட் என்னது, இன்ட்ரோவர்சன். இப்போ நீங்க நியூரோட்டிசம்னா ஸ்டெபிலிட்டி, நல்லா இருக்கக்கூடியவங்க. சைக்கோட்டிசம்னா செல்ஃப் கண்ட்ரோல், கண்ட்ரோலே இல்லாமல் இருந்தாங்கன்னா சைக்கோட்டிசம், கண்ட்ரோல் இருந்ததுன்னா செல்ஃப் கண்ட்ரோல் இருந்ததுன்னா இது வந்து ஒரு அருமையான ஒரு ஆளுமை வகைப்பாடுன்னு சொல்லலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு ஐசங்கோட பர்சனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிஹேவியர் இருக்கும், நடத்தை இருக்கும். அந்த நடத்தை என்ன ஆகும், திரும்ப திரும்ப நீங்கள் வெளிப்படுத்தினா உங்களுக்கு வந்து ஹேபிட்டாக மாறும். ஹேபிட்டாக மாறினதுக்கப்புறம் உங்கள் ட்ரெயிட்டாக மாறும். உங்கள் ட்ரெயிட் என்ன ஆகும், உங்கள் ஆளுமையாக மாறும். அப்போ நீங்கள் எந்த பிஹேவியரை நீங்கள் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது திரும்ப திரும்ப பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு வந்துடுங்க. இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி இன்ட்ரோவோட், எக்ஸ்ட்ரோவோட், சைக்கோட்டிசம், நியூரோட்டிசம்ன்ற மாதிரி 3 விதமான ஆளுமை பண்புகள் இருக்கும். ஒன்னொன்றுக்கும் ஒரு குணங்கள் இருக்கு. இந்த தியரியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்த் இருக்கு, வீக்னஸ் இருக்கு. இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா, நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய தியரி வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோ அனலிட்டிக் தியரி. அதில் முக்கியமான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிக்மண்ட் ஃப்ராய்டுங்க. இவர் வந்து ஒரு ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த ஒரு அறிஞர், சைக்காட்ரிஸ்ட். அவர் வந்து ரொம்ப நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அதில் முக்கியமான கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருப்பாரு. கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட், ப்ரீ கான்சியஸ் மைண்ட்னு ஒரு கொடுத்துருப்பாரு, ஒரு கிளாசிஃபிகேஷன். அதே நேரத்தில் இன்னொரு பார்த்தீங்கன்னா இட்டு ஈகோ, சூப்பர் ஈகோன்னு ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருப்பாரு. இப்போ இட்டுன்னா என்னன்னா, ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னா எனக்கு இப்போவே வேணும். அந்த குழந்தை இருக்கு பார்த்தீங்களா, அந்த குழந்தை என்ன பண்ணும், எதா இருந்தாலும் எனக்கு இப்போயே வேணும்னு சொல்லிடுறீங்களா, அந்த மாதிரி குணங்கள் இருந்தால் இட்டு பிஹேவ்னு பாருங்க. சூப்பர் ஈகோன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க நடந்து போறீங்க, வழியில ஒரு பணம் கிடக்காது, யார் பணம்னு பார்த்து அவங்கள்ட்ட பார்த்து கொடுத்துட்டீங்கன்னா அது சூப்பர் ஈகோ. மாரல் பிரின்சிபிள்ஸை ஃபாலோ பண்ணக்கூடாது. ஈகோன்றது வந்து நான் சொல்றேன் பார்த்தீங்களா, அதான் ஈகோ. இப்போ இட்டு ஈகோ, சூப்பர் ஈகோன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மாறுபடும். சூப்பர் ஈகோன்றது வந்து மாரல் பிரின்சிபிள். உனக்கு ஒரு 10 ரூபா பணம் இருக்குன்னா பகிர்ந்து கொடுத்து நீ சாப்பிடு, பணம் இல்லாதவங்களுக்கு கொடுத்து சாப்பிடுன்னு சொல்றது சூப்பர் ஈகோ. இட்டுன்றது அப்படி கிடையாது. முதல்ல நான், அதுக்கப்புறம் தான் செல்ஃபிஷ்னஸ், அதுதான் முக்கியமானது.
அதே மாதிரி அவர் என்ன பண்றாரு, மனதை வந்து 3 விதமான நிலைகளா பிரிக்கிறாரு. கான்ஷியஸ் மைண்ட், ப்ரீ கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு பிரிக்கிறாரு. இந்த கான்ஷியஸ் மைண்டுன்றது வந்து நம்மளை சுற்றி என்ன நடக்குது, என்ன செயல்படுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, அது கான்ஷியஸ் மைண்ட். இந்த கான்ஷியஸ் மைண்டில் வந்து நம்ம சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, நடந்து போகும்போது ஒரு பறவை கத்துது, என்ன பறவைன்னு கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண ப்ரீ கான்ஷியஸ் மைண்ட், அனுபவம் மூலமாக சொல்லக்கூடியது. அன்கான்ஷியஸ் மைண்ட் நம்ம என்ன நடக்குது, என்ன ஆகுதுன்னு எதுவுமே தெரியாதுங்க. இவர் என்ன பண்றாரு, சிக்மண்ட் ஃப்ராய்டு ஒரு ஆளுமை வளரும் போது 5 விதமான சைக்கோசெக்சுவல் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்னு சொல்றாருங்க. ஒரு ஆளு வளர்ச்சியில் ஓரல், ஏனல், பாலிக், லேட்டன்சி அண்ட் ஜெனைட்டல், இந்த மாதிரி 5 விதமான சைக்கோசெக்சுவல் டெவலப்மெண்ட் சொல்றாரு. இப்போ இவரோட தியரியை பார்த்தீங்க அப்படின்னா, ஆளுமையில வந்து ரொம்ப முக்கியமானது. சில பேர் ஆளுமை குறைபாடு பின்னாடி வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சைக்கோசெக்சுவல் ஸ்டேஜில் கிராட்டிஃபிகேஷன் நடக்காதனால வரக்கூடியது. உதாரணமாக, நீங்கள் பிற்காலத்தில் ஸ்மோக் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஏன் ஸ்மோக் பண்ணுறாங்கன்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, சின்ன வயசில் அவங்க மதர்கிட்ட குடிக்கக்கூடிய மதர் ஃபீடிங் இருக்கு இல்லைங்களா, பிரஸ்ட் ஃபீடிங், அது சரியாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை அப்படின்னு சொன்னால் தம் சக்கிங் இருக்கும்னு சொல்கிறார். தம் சக்கிங் இருக்கும், அல்லது ஸ்மோக் பண்ணுறதுல என்ன காரணம் அவரே சொல்கிறார். நான் ஏன் அதிகமாக ஸ்மோக் பண்ணுறேன்னா, என்னோட அம்மாட்டேருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய பிரஸ்ட் ஃபீடிங் சரியான அளவு கிடைக்கல, அதனால நான் ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறார். அதே மாதிரி ஏனல் ஸ்டேஜ் ரொம்ப முக்கியமானது. 2லேருந்து 3 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு டாய்லெட் ட்ரைனிங் வந்து ப்ராப்பராக கொடுக்கணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது ரொம்ப முக்கியமானது. இந்த பவுல் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது, எப்படி பாத்ரூமில் போய் போகிறது, எப்படி நீங்கள் கண்ட்ரோல், அந்த 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 ட்ரைனிங் எல்லாமே கொடுக்கணும்னு சொல்கிறாரு. இப்போ பேலிக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் என்ன பண்ணாங்க, இப்போ அம்மா வந்து யாரை பிடிக்கும், ஆண் குழந்தைக்கு வந்து அம்மாவை பிடிக்கும், பெண் குழந்தைக்கு அப்பா பிடிக்கும். இது வந்து ஓடிஃபஸ் காம்ப்ளெக்ஸ், எலக்ட்ரா காம்ப்ளெக்ஸ்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இந்த ஸ்டேஜில் ஃபார்ம் ஆகும் சொல்கிறேன். லேட்டன்சினா பியர் குரூப் ஃபார்மேஷன், ஒரே மாதிரி செக்ஸ் உள்ளவங்க எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க. பசங்களாம் ஒரு குரூப்பாக இருப்பாங்க, இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா சண்டை போடுவாங்க, ஏய் நீ வந்து என் குரூப் வந்து என் குரூப் வந்து பிரிக்கிறாங்க இல்லையா, அது லேட்டன்சி. ஜெனட்டல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயதுக்கு வரக்கூடிய பூப்படைதல், பீப்பர்ட்டி அடையக்கூடிய டைமில் வரக்கூடியது. அப்போ என்ன பண்ணுவோம், ஆப்போசிட் செக்ஸை கவர்றதுக்கு உண்டான வழிகள்லாம் பார்ப்போம். என்னென்ன பண்ணால் அவங்க அட்ராக்ட் பண்ண முடியல, எல்லா செயல்பாடுகளும் பண்ணுவாங்க. இப்போ ஃப்ராய்டோட சைக்கோசெக்சுவல் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இதுன்னு சொல்லலாம். சரியாக ஒவ்வொரு ஸ்டேஜிலும் நம்ம வளர்க்கணும். ஏதாவது மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் பின்னாடி பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. பர்சனாலிட்டி ரிலேட்டட் ப்ராப்ளம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க. நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, ஏன் குழந்தைங்க ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் காரணம். ஏன் வந்து ஆனல் ஃபிக்சேஷன் கரெக்டாக இருந்தது அப்படின்னு போனால் கரெக்டாக ஆர்டர் இருப்பாங்க, அப்சசிவாக இருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சரியாக அந்த இடத்துல வரல அப்படின்னு சொன்னால், இவர் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆளுமை தேரி சொல்லும் போதே, ஆளுமை கோட்பாடு சொல்லும் போதே டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஒன்று பண்ணுறாரு. நம்மளை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கைகள், டிஸ்பிளேஸ்மெண்ட். யாரோ அவங்களை திட்டினாங்கன்னா அங்கே திட்டாமல் வீட்டில் போய் திட்டுறது. உதாரணமாக உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, அங்கே பாஸ் திட்டாங்கன்னா வீட்டில் வந்து ஒய்ஃபு குழந்தைகிட்ட திட்டுறது, இது டிஸ்பிளேஸ்மெண்ட். ரெப்ரசன் அப்படின்னு சொன்னால் தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் மடக்கி வைக்கிறது. சப்ளிமினேஷனா வேறு இடத்துல வெளிப்படுத்துறது. இப்போ இதெல்லாம் வந்து ரெக்ரெஷன்னா ஒரு ஒரு வெளிப்படுத்துது, எப்படி வெளிப்படுதுன்னு தெரியாமல் வெளிப்படுத்துறது. இப்போ இதெல்லாம் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம். இந்த மாதிரி நிறைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் சொல்லியிருக்காங்க, மொத்தம் 12 இருக்குங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சைக்கோஅனலிட்டிக் தியரியில் கார்ல் யூங்கோட தியரி பார்க்க போகிறோம். கார்ல் யூங் யாருன்னு நம்ம முன்னாடியே தெரியும். இவர் வந்து சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த ஒரு அறிஞர். இவர் என்னன்னா, சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய கருத்தில் உடன்பாடு இல்லாமல் தனியாக ஒரு கருத்தை உருவாக்குனார். இப்போ இவரோட தியரியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிக்மண்ட் ஃப்ராய்டு சொன்னால் கான்சியஸ் அன்கான்சியஸ் மைண்ட் இவர் ஏற்றுக்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, ஈகோ, பர்சனல் கான்சியஸ், பர்சனல் அன்கான்சியஸ், கலெக்டிவ் அன்கான்சியஸ்னு பிரிக்கிறாருங்க. இது அவர் கொடுத்த டேர்முக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, கான்சியஸ்னஸ்னா ஈகோ இல்லைங்களா, அதை இவர் ஈகோன்னு சொல்கிறாரு. சிக்மண்ட் ஃப்ராய்டு சொன்ன கான்சியஸ்னஸ் இவர் ஈகோன்னு சொல்கிறாரு. சப்கான்சியஸ் இவர் என்ன சொல்கிறார், பர்சனல் அன்கான்சியஸ்ன்னு சொல்கிறார். கலெக்டிவ் அன்கான்சியஸ்னு பார்த்தீங்கன்னா ஷேர்டு சப்கான்சியஸ்னு சொல்கிறார். எல்லாரும் வந்து ஷேர் பண்ண வருதுன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் கலெக்டிவ் அன்கான்சியஸ்ன்றது வந்து இட்ன்றது மாதிரி நமக்கு யாரும் பார்க்க முடியாது, எல்லாமே கீழே பொதிஞ்சிருக்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ கலெக்டிவ் அன்கான்சியஸ் வந்து பார்த்தோன்னா, கான்சியஸ்னஸ் வந்து எனக்கும் இன்னொருத்தருக்கு ஒரே இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலேன். நான் நல்ல உணர்வை அவர் நல்லா உணரல, கான்சியஸ்னஸ் இல்லைங்களா. நான் வந்து பர்சனல் கான்சியஸ் வந்து எனக்கு மாறுபடும், அவருக்கு மாறுபடும். ஆனால் கலெக்டிவ் கான்சியஸ்னஸ் வந்து எல்லாரும் ஒன்று தான். நல்லா இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கு இல்லையா, காமனாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு காரணம் இருக்குல்ல, அதுதான். இப்போ யூங்கியன் தியரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து அனிமஸ் இந்த மாதிரி நிறைய ஒரு வார்த்தைகள் சொல்லுவார். இந்த ஷாடோ, ஹீரோ, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு விதமான ஆளுமைகள் இருக்குது. இந்த ஆளுமைகளை பொறுத்து நம்ம வந்து மாறுபடுவோம்னு சொல்கிறாரு. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்புற தோட்டத்தில் ஆண் மாதிரி இருப்பாங்கன்னா, உள்புற தோட்டம் பார்த்தீங்கன்னா பெண் மாதிரி உணர்வாங்க. அது வைஸ் வர்ஸாகவும் இருக்குங்க. அதே மாதிரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு இடத்துக்கு ஏத்த மாரி தங்கள மாத்திக்குவாங்க. அது பெர்சனான்னு சொல்லுவாங்க. சில பேர் வெளில பார்க்கறதுக்கு நார்மலா அழகா இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. ஆனா உள்ள பார்த்தீங்கன்னா பயங்கர கொடூரமா இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அ இந்த கிளாசிஃபிகேஷன் என்ன சொல்றேன்னா, ஆர்க்கி டைப்ஸ்ன்னு சொல்றாருங்க. 4 விதமான ஆர்க்கி டைப்ஸ். இந்த ஆர்க்கி டைப்ஸ் தான் உங்க ஆளுமைக்கு முக்கியமான காரணமா இருக்குன்னு சொல்றாரு. இப்ப இவருக்கு அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபிரட் அட்லர். ஆல்ஃபிரட் அட்லர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஆஸ்ட்ரியன் நாட்டைச் சேர்ந்த ஒரு டாக்டர். இவரும் வந்து சிக்மண்ட் ஃப்ராய்டு கூட ஒர்க் பண்ண ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். அவருடைய கருத்துல உடன்பாடு இல்லாம பிரிஞ்சு வந்து அவர் தனியா ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றாரு. இண்டிவிஜுவல் சைக்காலஜி. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது தெரபியூட்டிக் டெக்னிக்ன்னு சொல்லுவாங்க. மனநல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அ யுக்திகள், நெறைய யுக்திகள் இருக்கு. அதுல முக்கியமான யுக்திகள வந்து நெறைய யுக்திகள் சொன்னது வந்து அட்லரியன் தெரப்பி தாங்க. அதுல நெறைய இருக்கு. இவரோட ஆளுமை தியரிய பொறுத்தவரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடுற போத் இருக்கு இல்லைங்களா? உங்க வீட்ல முதல்ல பிறந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஆளுமை இருக்கும். கடைசியா பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுமை இருக்கும். உங்க வீட்ல ஒரே ஒரு குழந்தை இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு ஆளுமையா இருக்கும். மிடில்ல பிறந்தீங்கன்னா, ஒரு ஆளுமையா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இவருடைய கருத்து. உதாரணமா, உங்க வீட்ல முதல் குழந்தையா இருந்தீங்கன்னா, அவங்களுடைய பண்புகள் என்ன இருக்குன்னு சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க. எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணணும்னு நெனைப்பாங்க. லீட் பண்ணணும்னு நெனைப்பாங்க. ரொம்ப பாஸி பிஹேவியர் அதிகமா இருக்கும். பயங்கர ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. ஹைலி மோட்டிவேட்டடா இருப்பாங்க. எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண நெனைப்பாங்க. ரொம்ப காஷியஸா இருப்பாங்க. ஹைலி ரிலையபிளா இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுடைய பண்புகள். உதாரணமா, லாஸ்ட் பார்னா இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். ரொம்ப சோசியலா இருப்பாங்க. ரொம்ப சார்மிங்கா இருப்பாங்க. அவுட் கோயிங்கா இருப்பாங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்க மாட்டாங்க. அ மத்தவங்களுடைய கவனத்த ஈர்க்கணும்னு செயல்பாட்டுல அவங்களுக்கு நெறைய இருக்கும். ரொம்ப ஃபன்னா இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுடைய பண்புகள். இப்போ ஒரே ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அந்த குழந்தை என்னென்ன பண்புகள் இருக்கும்? கான்ஃபிடென்ட்டா இருப்பாங்க. அதே மாரி ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க. இப்போ சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் எல்லாருடைய அட்டென்ஷன் அவங்களுக்கு வரணும்னு நெனைப்பாங்க. பயங்கர சென்சிட்டிவா இருப்பாங்க. லீடரா இருப்பாங்க. இந்த மிடில்ல பிறக்குறாங்க இல்லைங்களா? அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. முன்னாடி இருக்கவங்க, பின்னாடி இருக்கவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. இண்டிபெண்டன்ட்டா இருப்பாங்க. யாரும் பெருசா போடாம போயிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ரிபல்லியஸா ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாரி ஒரு மியூச்சுவலா பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு இடையில ஒரு மீடியேட்டர் மாரி ரொம்ப இது பண்ணுவாங்க. இதெல்லாம் அவங்களுடைய குணங்கள்னு சொல்லி அவர் சொல்றாருங்க. இப்ப இந்த அட்லரோட பொறுத்தவரைக்கும், ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு ஆர்டர் ஆஃப் பர்த்த பொறுத்தவரைக்கும் நல்ல குணங்கள் இருக்கு, கெட்ட குணங்கள் இருக்கு. அத பத்தி ஒரு தெளிவா அவரு சொல்றாரு. அது சொல்லி முடிச்சதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இப்ப நீங்க நம்ம சொசைட்டில நமக்கு ஒரு பண்பு இருக்கு. ஃபிக்ஷன் அண்ட் ஃபங்ஷனலிசம்னு பேரு. நம்ம ஹெல்த்தியா இருக்கான்னு ஒண்ணு சொல்றோம் இல்லைங்களா? ஏன் ஹெல்த்தியா இருக்கான்? எத பேஸ் பண்ணி சொல்றோம்? ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது, உடல்நலம் சரியா இருக்கிறதெல்லாம் வந்து சொல்றோம் இல்லைங்களா? இப்போ ஒண்ணொன்னுக்கு ஒரு பாராமீட்டர் சொல்றாரு. இப்ப 4 விதமான ஆளுமை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? ரூலிங் டைப், கெட்டிங் டைப், அவாய்டிங் டைப், சோசியலி யூஸ்ஃபுல் டைப்ன்னு சொல்றாரு. சோசியல் இன்ட்ரெஸ்ட் யாருக்கு அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சோசியலி யூஸ்ஃபுல்லுக்கு. இப்போ ஒவ்வொருத்தரும் எப்படி இருப்பாங்க? ரூலிங் டைப்பான்னா அவங்களுடைய குணங்கள் என்ன இருக்குன்னு அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அசர்ட்டிவா இருப்பாங்க, அக்ரெசிவா இருப்பாங்க, ஆக்டிவா இருப்பாங்க. ஆனா கெட்டிங் டைப்பா இருந்தான்னா பாராசைட்டிக். பாராசைட் என்ன பண்ணும்? ஒரு ஹோஸ்ட் தாவரத்துல இருந்து இருக்கக்கூடிய உணவுகள அது எடுத்துக்கும். மத்தவங்க ரிலேஷன்ஷிப்பா இருந்து அவங்ககிட்ட இருந்து எடுத்துப்பாங்க. இதான் கெட்டிங் டைப் ஆஃப் பெர்சனாலிட்டி. இது நெறைய பேருக்கு இருக்கும். நீங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க கூட இருப்பாங்க. ஆக்சுவலா அவன் எதுவுமே இருக்க மாட்டான். உதாரணமா பிஏன்னு சொல்லக்கூடியாங்களே, பெர்சனல் அசிஸ்டன்ட், பெர்சனல் செக்ரட்டரி இவங்கலாம் வந்து அந்த டைப்ல வருவாங்க. அவாய்டிங் டைப். எதுலயும் வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. சக்சஸ் வந்து ஒரு ஒரு முக்கியமானதா இருக்கும். அவங்க இது சக்சஸ் கிடைக்கலனா அந்த பக்கம் போக மாட்டாங்க. சோசியலி யூஸ் பண்ணா எல்லாருக்கும் பயன்படுத்தக்கூடியதா இருப்பாங்க. ரொம்ப லவ் அண்ட் அஃபெக்ஷன்ஸ் அவங்கட்ட அதிகமா இருக்கும். இதெல்லாம் அ அ ஒரு உடைய 4 விதமான ஆளுமை வகைகள பத்தி அவர் சொல்றாருங்க. இப்ப இறுதியா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுமை வகைய பொறுத்தவரைக்கும் ஹியூமனிஸ்டிக் அப்ரோச்ன்னு சொல்லக்கூடிய கார்ல் ரோஜர்ஸ் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, கான்குரியன்ஸ். இப்ப நான் வந்து என்னோட செல்ஃப் இருக்கு இல்லைங்களா? நான் என்னுடைய ஐடியல் செல்ஃப், ரியல் செல்ஃப்ன்னு இருக்குங்க. ரியல் செல்ஃப்ன்றது நான். ஐடியல் செல்ஃப்னா நான் என்னவாக விரும்புறேன். இப்ப 2க்கும் வந்து ரொம்ப பொருத்தம் அதிகமா இருந்தது அப்படின்னு சொன்னா, என்னுடைய ஆளுமை நல்லா இருக்கும். இப்ப 2க்கும் வேறுபாடு தள்ளி இருந்ததுன்னா, என்னுடைய ஆளுமை நல்லா இல்லைன்னு அர்த்தம். இன்கான்குரியன்ஸ்ன்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. இப்ப கான்குரியன்ஸ் நல்லா இருந்ததுன்னா, என்னுடைய ஆளுமை நல்லா இருக்கும். கான்குரியன்ஸ் நல்லா இருந்தா ஆளுமை நல்லா இருக்காதுன்னு சொல்றாரு. அதே மாரி இவரோட தியரிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப 3 முக்கியமான திறன் சொல்லியிருப்பாரு. எம்பத்தி. ஒருத்தங்கள புரிஞ்சுக்கிறதுங்க, அவங்க இடத்துல இருந்து பார்க்கிறது தான் எம்பத்தி. கான்குரியன்ஸ் இணக்கமாக போறது. அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட். என்ன வேணா இருக்கலாங்க. உங்க குழந்தை சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து அந்த குழந்தை என்ன தப்பு பண்ணாலும் என் குழந்தைன்னு சொல்ல போவாங்க. அந்த அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட். அது வந்து இப்ப இதெல்லாம் வந்து நம்ம ஆளுமையுடைய வகைப்பாடுகள் பார்த்தோம். இருந்தாலும் திரும்ப உங்களுக்கு நான் புரியிற மாரி ஒரு ஒரு முறை நான் திரும்ப சொல்றேங்க. ஆளுமை வகையில இதுவரைக்கும் என்னென்ன பார்த்தோங்க? ரொம்ப சிம்பிள். இந்த 1/2 மணி நேரத்தில நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா, 4 அ 5 விதமான பெரிய கிளாசிஃபிகேஷன். ஒண்ணு டைப் தியரி, ட்ரைட் தியரி, டைப் கம் ட்ரைட் தியரி, சைக்கோ அனாலிசிஸ் அண்ட் ஹியூமனிஸ்டிக். இது எல்லாமே ஒண்ணொண்ணா பார்த்தோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆளுமைய வந்து எப்படி அளவீடு பண்றது? மதிப்பீடு எப்படி பண்றது? எப்படி ஹவ் வி கேன் அசஸ் ஒன்ஸ் பெர்சனாலிட்டி? எப்படிங்க அசஸ் பண்ணுவோம்? அது 3 விதமான வகைகள் இருக்கு. ஒண்ணு வந்து அப்ஜெக்டிவ் டைப், அ சப்ஜெக்டிவ் டைப் அண்ட் ப்ரொஜெக்டிவ் டைப்ன்னு சொல்லுவாங்க.
இந்த அப்ஜெக்டிவ் டைப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் மெஷர் பண்ணாலும், நீங்க மெஷர் பண்ணாலும், யார் மெஷர் பண்ணாலும் என்னுடைய ஆளுமை ஒரே மாதிரி தான் இருக்கும். மாறாது. ஆளுமை மாறாது. உதாரணமா ரேட்டிங் ஸ்கேல்ஸ், இன்வென்டரிஸ், செக்லிஸ்ட், கொஸ்டினர், டெஸ்ட் இது எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் டைப்ல வந்துருங்க. சப்ஜெக்ட்ன்றது வந்து அப்படி கிடையாது. இப்போ சப்ஜெக்ட்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்கள இன்டர்வியூ பண்ணுவாங்க. இன்டர்வியூ பண்ணி உங்கள கேட்கக்கூடியது. இப்போ நான் வந்து சைக்காலஜிஸ்ட்டா இருக்கேன். இன்னொரு சைக்காட்ரிஸ்ட்டா இருக்கார். இன்னொருத்தர் இருக்காருன்னா, சைக்கோ தெரபிஸ்ட் இருக்காருன்னா, ஒவ்வொருத்தரும் உங்க ஆளுமைய புரிஞ்சுக்கிறதுக்கு கேள்வி கேட்போம் இல்லைங்களா? அந்த கேள்விய பொறுத்தவரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் புரிஞ்சவங்க. இது வந்து சப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட்ன்னு சொல்லுவாங்க. ப்ரொஜெக்டிவ் டெக்னிக்ன்றது வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ என்னுடைய கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன இருக்குன்னு நான் சொல்ல முடியும். அன்கான்ஷியஸ் மைண்ட்ல என்ன இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா? அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்னோட அன்கான்ஷியஸ் மைண்ட்லயோ, சப்கான்ஷியஸ் மைண்ட்லயோ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது? என்னுடைய கனவுகள் மூலமா பார்க்கலாம். அல்லது நான் ஒரு ஒரு படத்த பார்த்து நான் எப்படி சொல்ல உதாரணமா நான் ஒரு படங்கள் காட்டுறேன். அந்த படத்த பார்த்து உங்களுக்கு என்ன தோணுது? ஏன்னா மனசுக்குள்ள அடி மனசுல என்ன இருக்கு அதானே வரும். அந்த அடி மனதுல இருக்க தெரிஞ்சுக்கிறது வந்து ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் சொல்லுவாங்க. இப்போ தியேட்டர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ப்ரொஜெக்டர்ன்னு ஒண்ணு இருக்கும். சின்னத ஒளிப்படத்த என்ன பண்ணும்? பெருசா காட்டும். 70 தியேட்டர்ல பெரிய ஸ்க்ரீன்ல காட்டுது இல்லைங்களா? அதே மாரி ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் என்ன பண்ணும்? நம்ம அடிமனதில இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆளுமைய வந்து வெளிக்கொண்டு வரும். அது என்ன பண்ணாங்க? ஒரு கதை குடுத்துட்டாங்க. வெறும் படமா குடுப்பாங்க. அந்த படத்த பார்த்து கதை சொல்ல சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு தெரிஞ்ச சூழ்நிலைகள பார்த்து தானே அத கனெக்ட் பண்ணுவோம். அந்த கற்பனைகள் சொல்லும்போது, நம்ம உள்ள என்ன நினைக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது ரொம்ப அருமையான ஒரு டெக்னிக்ங்க. ஸோ அப்ஜெக்டிவ் டைப்ப பொறுத்தவரைக்கும் நீங்க எல்லாருக்குமே மாறாது. யார் எடுத்தாலும் ஒரே மாரி இருக்கும். இப்ப ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் வந்து ரொம்ப பாப்புலரானது. ஆனா இதுக்கு வந்து நீங்க ஒருத்தருடைய ஆளுமை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க ட்ரெய்னிங் இல்லாம பண்ணக்கூடாது. கண்டிப்பா ட்ரெய்னிங் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ப்ரொஜெக்டிவ் அசஸ்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் ரொம்ப பாப்புலரானதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க் பிளாட் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ரோசார்ச்ன்றவர் தான் என்ன பண்ணாரு, அத டெவலப் சின்ன குழந்தையா இருக்கும்போது என்ன பண்ணுவோம், இங்க கொட்டி விட்டு பேப்பர்ல பார்ப்போம் இல்லைங்களா? அதே மாரி தான் இங்கேயும். பேப்பர்ல கொட்டி விட்டு பார்க்கும்போது அந்த ஆளுமை பார்த்தாங்க. ஸோ அத அத வந்து ஒரு ஆளுமை வரக்கூடியதுங்க. இப்ப அடுத்து அந்த பார்த்தோனே என்ன தோணுது? பட்டர்ஃப்ளை மாரி இருக்கு. எனக்கு பார்க்கறதுக்கு குதிரை பறக்கிற மாரி இருக்கு. இந்த மாரி சொல்றோம் இல்லைங்களா? அத வச்சு அவங்களுக்கு வந்து அந்த இது சொல்லுவாங்க. அந்த இன்டர்பிரேஷன் குடுப்பாங்க. ஸோ இவருக்கு ஆளுமை பிரச்சனை இருக்கு. ஆளுமை பிரச்சனை இல்ல. அதே மாரி டிஏடி தீமேட்டிக் அப்பர் சம் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. சீக்வென்ஸ் ஆஃப் பிக்சர்ஸ் இருக்கும். அந்த பிக்சர்ஸ் வச்சு அவருக்கு கதை சொல்லணுங்க. அந்த கதை நரேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய லைஃப்ல அவர் மனசுல இருக்கக்கூடியத தான் வெளில கொண்டு வராரு. அப்ப அத பேஸ் பண்ணி அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள வச்சு அவருடைய இதான் இந்த மனநிலையில இருக்காருன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் டிஏடி டெஸ்ட். அதே மாரி சிஏடி சில்ட்ரன்ஸ் அப்பர் சப்ஷன் டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ட்ரா எ மேன் டெஸ்ட், கிளவுட் டெஸ்ட் இந்த மாரி நெறைய டெஸ்ட் இருக்குங்க. இப்ப நம்ம வந்து பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுமை பத்தி நம்ம பார்த்துருக்கோம். நம்ம 2வது பகுதி இருக்குங்க. 2வது பகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆ இப்ப நம்ம வந்து ஆளுமைக்கு அப்புறம் நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ். இப்ப இன்டெலிஜென்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் என்ன சொல்லுவாங்க? நுண்ணறிவுனா என்ன? இப்ப நுண்ணறிவுன்றது வந்து எல்லாரும் ஒரே மாரி கருத்து வச்சிருக்காங்களான்னா கிடையாது. எல்லாருக்கும் சில பேருக்கு சில கருத்து இருக்கும். சில பேருக்கு மாற்று கருத்து இருக்கும். இப்ப என்ன மாற்று கருத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப நுண்ணறிவுனா என்னங்க? நம்ம ஊர பொறுத்தவரைக்கும் யார நல்ல நுண்ணறிவு உள்ளவன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கேள்வி கேட்கிறீங்க. அந்த கேள்விக்கு யார் முதல்ல பதில் சொல்றாங்களோ, அவங்க நுண்ணறிவு உள்ளவன்னு சொல்றீங்களா? குயிக்கா யார் ஆன்சர் பண்றா? உடனடியாக யார் பதில் சொல்றாங்களோ, இந்த ரியாக்ஷன் டைம் சொல்லுவாங்க. சர் பிரான்சிஸ் கால்டன் கூட அதான் சொல்றாரு. அப்ப அத பேஸ் பண்ணி தான் இன்டெலிஜென்ஸ் சொல்றாங்க. ஆனா சில கண்ட்ரில வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சில நாடுகள் என்ன பண்ணாங்க, நீ வந்து சயன்ஸ்ல மட்டும் கிடையாது. லாங்குவேஜ்லயும் பெரிய நல்ல இன்டெலிஜென்ட்டா இருக்கணும். நல்ல சூப்பரா இருக்கணும். டான்ஸ்லயும் சரி, பாட்டு பாடுறது எல்லாத்துலயுமே இந்த அஷ்டவதனின்னு சொல்லுவாங்க இல்லையா? எல்லா குணங்களும் ஒரே இடத்துல இருக்கிறது தான் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய நாடுகள் இருக்காங்க. ஆனா சில நாடுகள் என்ன சொல்றாங்க, யார் அறிவுள்ள நல்ல நுண்ணறிவு உள்ளவங்கன்னு பார்த்தீங்கன்னா, யார் ஒருவர் மற்றவரை சிரிக்க வைக்கக்கூடிய திறன் இருக்கோ, அவர் தான் நுண்ணறிவு உள்ளவர்ன்னு சொல்றாங்க. அப்ப நுண்ணறிவுன்ற புரிதலுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு கருதுகோள் இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல யார் இன்டெலிஜென்ட்ன்னு சொல்லுவாங்க? உங்க டீச்சர்ஸ்லாம் கேட்டீங்கன்னா, "யாருப்பா நல்லா படிக்கிறவங்க?" அவன் நல்லா இன்டெலிஜென்ட்ன்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நல்ல மார்க் எடுக்கிறவன இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய காலம். நல்லா சம்பாதிக்கிறான்னா அவனும் இன்டெலிஜென்ட்ன்னு சொல்லுவாங்க. அப்ப நுண்ணறிவு என்பது ஒருத்தருடைய வெற்றிய பொறுத்து, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ட பொறுத்து தான் இங்க நிர்ணயம் செய்யப்படுது. இப்ப நீங்க வந்து நுண்ணறிவுன்னா என்ன? அப்படின்னு நீங்க பொதுவா ஒருத்தர்ட்ட கேட்டீங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? எபிலிட்டி டூ அண்டர்ஸ்டாண்ட். நான் ஒரு விஷயம் உங்கட்ட சொல்றேன். ஒரு கருத்த உங்கட்ட சொல்றேன். அந்த கருத்த புரிஞ்சுக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுவுமே நுண்ணறிவு. அது மட்டும் கிடையாது. ஒரு செயல் நடக்குது. ஒரு 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 இது நடக்குதுன்னா, அத கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கு பார்த்தீங்களா? அதுவும் இன்டெலிஜென்ஸ். தெளிவான சிந்தனை, விரிந்த சிந்தனை இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த நுண்ணறிவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆளுக்கும் மாறுபடும். ஒவ்வொரு ஆளுக்கும் மாறுபடும். இது வந்து ஒரு எபிலிட்டி உங்க எல்லாருக்குமே ஞாபகம் வச்சுக்கங்க. இது வந்து ஒரு திறன். நுண்ணறிவு என்பது ஒரு திறன். என்ன திறன்? நம்ம அனுபவத்தின் மூலமா கற்றுக்கொள்ளக்கூடியது. அனுபவத்தின் மூலமா கற்றுக்கொள்ளக்கூடிய என்ன கற்றுக்கிறோம்? ஒரு நல்லதோ, கெட்டதோ என்ன பண்றோம் கத்துக்கிறீங்களா? அத நம்ம மனதில எழுதி வச்சுட்டு, திரும்ப அந்த செயல்பாடு வரும்போது எப்படி சரியா பண்ணணும்னு கத்துக்கிறாங்க பார்த்தீங்களா? அதான் நுண்ணறிவு.
அது மட்டும் கிடையாது. ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அந்த பிரச்சனையோட இன்டென்சிட்டி என்ன? அந்த பிரச்சனைக்கு உண்டான காரணம் என்ன? அந்த பிரச்சனைய எப்படி தீர்க்கலாம்? அந்த பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்கிறோம் பார்த்தீங்களா? அது ப்ராப்ளம். 3வது ஒண்ணு இருக்கு. சால்வ்டு ப்ராப்ளம். ஒரு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா, அத விட்டுட்டு போகக்கூடாது. அது எப்படி சால்வ் பண்ணணும்? இப்ப எனக்கு தெரியலன்னா யார்ட்டயாவது தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு பண்றது. இதெல்லாம் நுண்ணறிவு. நுண்ணறிவுன்னா என்ன பண்ணணும்? நானே சால்வ் பண்ணணும்னு கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் ஒருத்தங்க நல்லா சால்வ் பண்ணாங்கன்னா, அவங்ககிட்ட கேட்டும் கூட அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணலாம். இன்டெலிஜென்ஸை பொறுத்தவரைக்கும் நிறைய உட்கூறுகள் இருக்குங்க. ஒருத்தர் இன்டெலிஜென்ட்டா இருக்காருன்னா என்னென்ன பார்க்கலாம். லாஜிக்கலா திங்க் பண்றாரா? லாஜிக்கா ஒரு செயல்பாடு பண்றாரா? அவருக்கு வந்து தர்க்க ரீதியா ஒரு செயல்பாடுகள் செய்றாரா? ரீசனிங் எபிலிட்டி இருக்கா? பிரச்சனையை தீர்க்கிறாரா? சரியான தீர்க்கமான முடிவு எடுக்கிறாரா? நல்ல திட்டமிடுதல் பண்றாரா? இதெல்லாம் உட்கூறுகள்னு சொல்லுவாங்க. எதோட உட்கூறுகள்? இன்டெலிஜென்ஸோட உட்கூறுகள். இப்போ இன்டெலிஜென்ஸை பொறுத்தவரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி என்னது? என்ன எபிலிட்டிங்க? ஒரு அக்வயர் பண்றது, அந்த நாலேஜை வந்து யூஸ் பண்றது. இப்போ இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாதர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. நுண்ணறிவினுடைய தந்தை யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுன்னா அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்குங்க. அவர் யாருன்னா ஆல்பர்ட் பீனே. ஆல்பர்ட் பீனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு இது. அவர் என்ன சொல்றாரு? நுண்ணறிவுனா என்னன்னு சொல்றாரு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ் பண்றது. இது சரியா வருமா வராதா? ப்ராக்டிக்கலா இது யூஸ் ஆகுமா யூஸ் ஆகாதா? செயல்படுத்தலாமா வேண்டாமா? இணக்கமா மாற முடியுமா முடியாதா? இந்த பண்புகள்லாம் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அதுதான் இன்டெலிஜென்ஸ்னு சொல்றாரு. அப்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்லர்ஸ் வந்து ரொம்ப பாப்புலரான நபர். இவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட்லரை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட்லர் என்ன சொல்றாரு? நுண்ணறிவுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, அது மதிப்பிடுறதுக்கு உண்டான ஒரு சரியான ஒரு மதிப்பீட்டு மெத்தட் அவர் தான் கொண்டு வர்றாரு. சில்ட்ரன்ஸ் நுண்ணறிவு அளவீடு அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றாரு. அடல்ட் நுண்ணறிவு அளவீடுன்னு ஒன்று கொண்டு வர்றாரு. வெஸ்ட்லர்ஸ் அடல்ட் இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல், வெஸ்ட்லர் சைல்டு இன்டெலிஜென்ஸ் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து அக்ரிகேட் எல்லாம் சேர்ந்தது. என்ன சேர்ந்தது? ஒருத்தருடைய குளோபல் கெப்பாசிட்டி. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா, நான் வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லா ஆக்ட் பண்ணணும். நான் செய்யக்கூடிய செயல்பாடு வந்து பயனுள்ளதா இருக்கணும். நான் திங்க் பண்ணக்கூடிய எப்படி இருக்கணும்? ரேஷனலா இருக்கணும். தப்பா திங்க் பண்ணக்கூடாது. சரியான வகையில திங்க் பண்ணணும். அதே மாதிரி நான் இருக்கக்கூடிய சூழ்நிலையை சிறப்பா கையாளக்கூடிய திறன் எனக்கு இருக்கணும். அப்படி இருந்தனா நான் நுண்ணறிவு படைத்தவன்னு சொல்றாரு வெஸ்ட்லர். ரொம்ப பாப்புலரான ஒரு டெஃபினேஷனுங்க. அதே மாதிரி வில்லியம் ஸ்டர்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா, இவர் தான் வந்து ஐக்யூன்ற டேர்ம் இருக்கு இல்லைங்களா? அந்த டேர்மை காயின் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் ஸ்டர்ன் தாங்க. இந்த வில்லியம் ஸ்டர்ன் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சைக்காலஜியில் வந்து ஒரு இன்டெலிஜென்ட் கோஷன்னு சொல்லுவாங்க. நுண்ணறிவு ஈவு தமிழ்ல. அந்த நுண்ணறிவு ஈவு எப்படி கண்டுபிடிப்போன்றதை வந்து அவர் தான் சொல்றாரு. ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு அறிஞர் ஹம்பர்க் யூனிவர்சிட்டிலேருந்து வந்தவர். வில்லியம் ஸ்டர்ன்ஸ் வந்து நிறைய இது கொடுத்துருக்காருங்க. ஆனால் அந்த ஐக்யூன்ற டேர்மு காயின் பண்ணார் இல்லைங்களா? ஐக்யூக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். MA/CA × 100ன்னு சொல்லுவாங்க. மென்டல் ஏஜ் டிவைடட் பை குரோனாலஜிக்கல் ஏஜ் × 100. இதுதான் ஒருத்தருடைய நுண்ணறிவு ஈவ இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ்ன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து ஐக்யூன்ற டேர்மை காயின் பண்ணுறது வேணா வில்லியம் ஸ்டர்னாக இருக்கலாம். அந்த ஃபார்முலா கொடுத்தவர் யாருங்க? டெர்மன்றவர் தான் கொடுத்தாரு. டெர்மன் தான் கொடுத்தாரு. அவர் வந்து ரொம்ப பாப்புலரான எஜுகேஷன் சைக்காலஜிஸ்ட்டுங்க. ஸ்டான்போர்ட் ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷனை அவர் பண்ணார். இப்போ டெர்மன் வந்து என்ன பண்ணார்? ஸ்டான்போர்ட் வீனேன்றது வந்து ஒரு பாப்புலரான இன்டெலிஜென்ட் டெஸ்ட். அந்த டெஸ்ட்டை வந்து மாடிஃபை பண்ணி ரிவைஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டெர்மன் தான் பண்ணார். இப்போ டெர்மனோட ஐக்யூ டெஸ்ட் வந்து ரொம்ப பாப்புலர். இப்போ ஸ்டான்போர்ட் ரிவிஷன் டெஸ்ட் ஆஃப் பீனே அண்ட் சைமன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1960 ரிலீஸ் ஆச்சு. ஆனால் ஒரிஜினல் வருஷன் எந்த வருஷம் வந்ததுன்னா 1916 வருஷம் வந்தது. 1916 வருஷம் வந்த ஒரு டெஸ்ட்டை ஒரு 50 வருடங்கள் 44 வருஷத்துக்கு அப்புறம் வந்து ரொம்ப ரிவைஸ் பண்ணி எல்லாருக்கும் பயன்படுத்தக்கூடியதாக கொண்டு வர்றாரு. இப்போ டெர்மனோட ஐக்யூ டெஸ்ட்டில் வந்து என்ன பார்த்தோம்? இப்போ நீங்கள் வந்து வேர்ல்டு வார் டைம் நடந்த வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரெக்ரூட் பண்ண வேண்டியிருந்தது. அப்போ இவரோட டெஸ்ட்டும் அதிகமாக யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம நிறைய விதமான டெஸ்ட்டுகளாக இருக்குது. அதை பற்றி நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய பப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க. இப்போ நீங்கள் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமான இன்டெலிஜென்ஸ் இருக்கு நுண்ணறிவை பொறுத்த வரைக்கும். ஒன்று ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ், இன்னொன்று கிறிஸ்டலைஸ்ட் இன்டெலிஜென்ஸ். இப்போ இது என்னன்னு பார்க்கலாங்களா? ஃப்ளூயிட்னா என்ன, கிறிஸ்டலைஸ்ட் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள். கிறிஸ்டலைஸ்ட் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏஜ் ஆக ஆக கூட இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் உங்களோட பீக் ஆஃப் பிரெயின் டெவலப்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே டிக்ளைன் ஆகும். டிக்ளைன் ஆகிறது என்னது? ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ். உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் இன்டெலிஜென்ஸ் வளரக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைஸ்ட் இன்டெலிஜென்ஸ்னு பேருங்க. சரி, இந்த ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, கிறிஸ்டலைஸ்ட் இன்டெலிஜென்ஸ்னா என்ன? இப்போ ஃப்ளூயிட்ன்றது வந்து
இப்போ நீங்கள் வந்து இன்ஹெரிட்டட் என்னோட ஜீன்ஸ்லேருந்து வரக்கூடியது, என்னோட ஜீன்லேருந்து வரக்கூடிய ரீசனிங் அண்ட் திங்கிங் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ். ஆனால் கிறிஸ்டலைஸ் இன்டெலிஜென்ஸ் வந்து என்னோட அக்குமுலேட்டட் நாலேஜ், நான் வந்து என்னுடைய வாழ்நாளில் கல்வியில் கற்றுக்கிறது, மற்றவங்களோட பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, அது கிறிஸ்டலைஸ்ட் இன்டெலிஜென்ஸ்னு பேர். இப்போ ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ்க்கு பேஸ் என்ன? நியூரோ ஃபிசியாலஜிக்கல் ஃபேஸ் தான், நியூரோ சயின்ஸ் தான் ஃபேஸ். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நம்முடைய ஸ்கில், நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராப்ளம் சால்விங், இந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதான் கிறிஸ்டல் இன்டெலிஜென்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் பெருசாக உதவுமா ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ்? கிடையாது. ஆனால் அப்படி கிடையாது. ஆனால் கிறிஸ்டல் இன்டெலிஜென்ஸ் வந்து எஜுகேஷன் பிளேஸ் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். இப்போ நீங்கள் வந்து நேச்சர் எது நேச்சரான இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ் வந்து நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லலாம். நர்ச்சர் வெளிலேருந்து கற்றுக்கிட்ட இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைஸ்ட் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ப்ரையர் நாலேஜ் இல்லாமல் மீனுக்கு நீந்த கற்றுக்குது பார்த்தீங்களா, அது ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ். புரியுதுங்களா? மீன் பிறந்த உடனே நீந்த கற்றுக்கும். அது எப்படி கற்றுக்குது? ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ். அதே மாதிரி ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணுற பார்த்தீங்கன்னா, அது கிறிஸ்டலைஸ்ட் இன்டெலிஜென்ஸ். இதோட எப்படி இந்த ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் இது கிடையாது, எப்படி கிடையாது. கிறிஸ்டலைஸ்ட் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் வந்துகிட்டே இருக்கும். ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு. ஆனால் கிறிஸ்டலைஸ்ட் இன்டெலிஜென்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது, மாறக்கூடியது. அப்போ ரெண்டு இன்டெலிஜென்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான புரிதல் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்டெலிஜென்ஸ் கோர்ஸ் இந்த டேர்ம் காயின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் ஸ்டர்னு. அதுக்கு ஃபார்முலா கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெர்மன்னு. இந்த ஃபாதர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் யாருங்க? ஆல்பிரட் பீனே. ஆனால் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எவல்யூஷன் தியரி சொன்னார் இல்லைங்களா, யாருங்க? சார்லஸ் டார்வின். சார்லஸ் டார்வினோட கசின் இருந்தாருங்க, அவர் பேர் தான் சர் பிரான்சிஸ் கால்டன். சர் பிரான்சிஸ் கால்டன் தான் முக்கியமான ஒரு இது 1800கள் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நுண்ணறிவை படிக்கிறதுக்கு உண்டான ஒரு செயல்பாடை மேற்கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் பிரான்சிஸ் கால்டன் தான். கால்டன் என்ன பண்ணார்? கால்டன் என்ன படித்தார்? நம்ம நண்பர்களில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க. எந்த ஒரு பிரச்சனை கொடுத்தாலும் குயிக்காக சால்வ் பண்ணிடுவாங்க. எந்த ஒரு சப்ஜெக்ட் கொடுத்து படிக்க சொன்னாலும் குயிக்காக கற்றுக்குவாங்க. இவங்களே கிஃப்டட் சில்ட்ரன் சொல்லுவோம் நம்ம. இந்த கிஃப்டட் சில்ட்ரனுக்கு வந்து ரியாக்ஷன் டைம் சொல்லுவார். எப்படி அவங்க குயிக்காக பதில் சொல்கிறாங்க, எதனால சொல்கிறாங்க, இதுக்கு என்ன காரணமாக இருக்குது, இது பயாலஜிக்கலாக என்ன ரீசன் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற ஒரு ஆய்வு மேற்கொண்டவர் தான் சர் பிரான்சிஸ் கால்டன். இப்போ கால்டனோட தியரி என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் வைஸ் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு. நம்மளுடைய மென்டல் எபிலிட்டிலையும் சரி, உடல்லையும் சரி நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஆனால் இந்த ரியாக்ஷன் டைம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரியாக்ஷன் டைம் வந்து எல்லாருக்கும் மாறுபடும். யார் இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்களோ அவங்க குயிக்காக ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறார். இப்போ ரியாக்ஷன் டைமை இன்டெலிஜென்ஸ் கூட ஆப்ரேஷனல் இன்டெலிஜென்ஸோட கனெக்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் பிரான்சிஸ் கால்டன். சர் பிரான்சிஸ் கால்டன் ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் நம்ம சொன்ன மாதிரி. தியரிஸ் எப்படி பிரிக்கலாங்க? நுண்ணறிவு தியரிகளை வந்து எப்படி பிரிக்கலாம்னா ஒன் ஃபேக்டர் தியரி அல்லது யூனிஃபேக்டர் தியரின்னு பிரிக்கலாம். ஒரே ஒரு ஃபேக்டர் இருக்கு. இது யார் சொன்னது? இந்த தியரியை சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பிரட் பீனே. எல்லாருக்குமே ஒரு எபிலிட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த எபிலிட்டியை வந்து என்ன சொல்லணும்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அல்லது காமன் சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த காமன் சென்ஸ் தான் ஒன் ஃபேக்டர். இப்போ இந்த ஒன் ஃபேக்டர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு எபிலிட்டி இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு எபிலிட்டி எல்லாமே சேர்ந்து ஒரு முக்கியமானது ஒரு கோர் வரும் இல்லைங்களா, அந்த கோரை தான் வந்து ஒன் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. எல்லா இண்டிவிஜுவலுக்கும் இருக்கும், ஆனால் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் இது மாறுபடும். எல்லா இண்டிவிஜுவலுக்கும் அந்த கோர்ன்றது இருக்கும், ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். சரிங்களா? இதுதான் ஒன் ஃபேக்டர் தியரி. ஒரே ஒரு ஜீன்றது வந்து உதாரணமாக ஒரு இதுன்னு வச்சுக்கங்க, ஒரே கோர் தான், அதில் நிறைய சப்காம்பவுண்ட் எதுவுமே கிடையாது. ஆனால் இவரோட தியரி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஸ்பியர்மேன் என்ன பண்ணுறாரு, டூ ஃபேக்டர் தியரின்னு சொல்கிறாரு. இல்லையா? இப்போ தான் வந்து பீனே வந்து யூனிஃபேக்டர் அல்லது ஒன் ஃபேக்டர் அனார்கி தியரின்னு ஒன்று சொன்னார். இவர் ஸ்பியர்மேன் வந்து டூ ஃபேக்டர் தியரின்னு சொல்கிறார். அதனால் டூ ஃபேக்டர் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரே ஒரு ஜென்ரல் ஃபேக்டர் மட்டும் கிடையாது, காமன் சென்ஸ் மட்டும் கிடையாது. 1904 சார்லஸ் ஸ்பியர்மேன் என்ன சொல்றாரு, ரெண்டு ஃபேக்டர் இருக்குன்னு சொல்றாரு. ஒரு ஜி ஃபேக்டர். அவர் என்ன சொல்றாரு, ஜி ஃபேக்டரை டினை பண்ணல, அவர் மறுக்கல. அதற்கு பதில் என்ன பண்றாரு, ஒரு ஜெனரல் ஃபேக்டர் இருந்தா ஒரு ஸ்பெசிபிக் ஃபேக்டர் இருக்குன்னு சொல்றாரு. ஒரு ஜெனரல் ஃபேக்டர், ஒரு ஸ்பெசிபிக் ஃபேக்டர். இந்த ஸ்பெசிபிக் ஃபேக்டர் எல்லாம் சேர்ந்து ஜெனரல் ஃபேக்டருக்கு முக்கியமான காரணியா இருக்குன்னு சொல்றாரு. அந்த ஜெனரல் ஃபேக்டர் எப்படின்னா,
எங்கேருந்து நம்ம கற்றுக்குறோம்னா நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை, நம்ம இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் இருந்து தான் நம்ம கற்றுக்குறோன்னு சொல்கிறார். யார்? ஸ்பியர்மன் என்ன சொல்கிறாரு, இன்டெலிஜென்ஸ் வந்து 2 ஃபேக்டர் தியரியில் 2 விதமான இன்டெலிஜென்ஸ் கோர்கள் இருக்குது. ஒன்று ஜென்ரல் ஃபேக்டர், இன்னொன்று ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர். ஜென்ரல் ஃபேக்டர் வந்து ஜெனட்டிக், ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், நம்ம இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட், நம்ம இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து அது மாறும், அங்கேருந்து நம்ம கற்றுக்கோன்னு சொல்கிறாரு. இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டி ஃபேக்டர் தியரி. மல்டி ஃபேக்டர் தியரி யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாண்டைக், எட்வர்ட் தாண்டைக்ன்றது வந்து லேர்னிங் தியரி நம்ம படிக்கும்போது நான் முன்னாடியே அவங்களுக்கு சொன்னேன். ட்ரையல் அண்ட் எரர் தியரின்னு பார்த்தோம், அல்லது கண்டிஷனிங், இன்ஸ்ட்ருமெண்டல் கண்டிஷனிங் தியரி பார்க்கும்போது இவர் நம்ம பார்த்தோங்க. இப்போ தாண்டைக் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஜென்ரல் எபிலிட்டி இருக்கிறது அவர் ஒத்துக்கிறார். இந்த ஜென்ரல் எபிலிட்டிக்கு வந்து 4 முக்கியமான காம்பனண்ட் இருக்கு. ஒன்று வந்து லெவல், ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னா 4 லெவல், 4 காம்பனண்ட்டு, அது 4 பண்புகள் இருக்குங்க. ஒன்று வந்து லெவல், என்ன இருப்பாங்க, சில பேருக்கு ஈஸியாக இருக்கும், சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. ரெண்டாவது ரேஞ்ச். ரேஞ்சுன்றது என்ன, இப்போ வந்து லோ ஆவரேஜ் ஹைன்னு சொல்கிறீங்களா, அது ஏரியா. இப்போ ஒருத்தங்க ரொம்ப டைம் எடுத்துக்கோங்க, சில பேர் கம்மியாக இருக்கும், சில பேருக்கு ஸ்பீடு குயிக்காக அண்ட் லேட்டாக பண்ணக்கூடியது. இந்த 4 காம்பனண்ட்டில் ஒருத்தருடைய ஆளுமையை நம்ம இந்த மாதிரி மல்டி ஃபேக்டர் தியரின்னு சொல்கிறாரு. மல்டி ஃபேக்டர் தியரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல் தர்ஸ்டன் அப்படின்ற ஒரு அறிஞர், அவர் என்ன பண்ணுறாரு, இந்த நுண்ணறிவுன்றதை வந்து குரு ஃபேக்டர்னு சொல்லிடுறாரு. குழு காரணி கொள்கை. இந்த குழு காரணி கொள்கைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நுண்ணறிவு என்பது ஒரே ஒரு தாளம் மட்டும் ஆனது கிடையாது. இப்போ நம்ம 2 ஃபேக்டர் தியரியில் என்ன பார்த்தோங்க, ஒரு ஜென்ரல் ஃபேக்டர், ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர். இது எல்லாமே குழுவாக மாறும்போது என்னங்கன்னா ஒரு ஜென்ரல் ஃபேக்டருக்கு நிறைய ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர் இருக்கும். அவர் என்ன சொல்றாரு, பிரைமரி ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்றாரு. பிரைமரி தர்ஸ்ட் என்ன சொல்றாரு, பிரைமரி ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்றாரு. இந்த பிரைமரி ஃபேக்டர்ஸ் எல்லாமே யூனிஃபை ஆகி நம்ம கோர் இன்டெலிஜென்ஸ் வரும், நுண்ணறிவு வரும்னு சொல்லி சொல்றாருங்க. அது என்னென்னு பார்க்கலாங்களா. ஒன்று வந்து நம்பர் ஃபேக்டர்ஸ். இப்போ நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா தெரியும், இந்த ஒரு 4 நம்பர் கொடுப்பாங்க, இந்த 5ஆவது நம்பர் என்னன்னு கேட்பாங்க. 1 2 3 4, 5ஆவது நம்பர் என்ன 5ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இதே மாதிரி இந்த நியூமரிக்கல் கால்குலேஷன் எப்படி குயிக்காக வேகமாக கண்டுபிடிக்கிறாங்க, அதே மாதிரி வெர்பல் ஃபேக்டர் எப்படி ஒரு வார்த்தைகளை காம்ப்ரிகன் பண்ணி புரிஞ்சுக்கிறாங்க, ஸ்பேசியல் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு முன்னாடி டிஸ்டன்ஸ் எப்படி கரெக்டாக அவங்க கணிக்கிறாங்க, எப்படி மெமரைஸ் பண்ணுறாங்க, எப்படி அவங்க ரீசனிங் ஒரு பகுத்தறிஞ்சு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறாங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் என்னது குரு ஃபேக்டர் தியரியில் கொண்டு வராருங்க. குரு ஃபேக்டர் தியரி ஒரு அருமையான ஒரு தியரி. இந்த குரு ஃபேக்டர் தியரிக்கு அப்புறம் முக்கியமான இன்னொரு தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா கில்ஃபோர்ட்ஸ் மாடல் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட்னு சொல்லுவாங்க. SOIன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட். இந்த கில்ஃபோர்ட் தான் கொண்டு வர்றாரு. இவர் வந்து முதல்ல அவர் எப்போ கொண்டு வந்தாருன்னா 1967 சொல்றாரு. அப்புறம் 1985, 1988 இது மாடிஃபை பண்றாரு, ரிவிஷன் பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு, கண்டென்ட், மென்டல் ஆப்ரேஷன் அண்ட் ப்ராடக்ட், 3 விதமான காம்பனண்ட் இருக்கு. இந்த 3 விதமான காம்பனண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து நியர்லி 180 ஃபேக்டர்ஸ் ஆர் தேர். 180 ஃபேக்டர்ஸ். இந்த 180 ஃபேக்டர்ஸும் சேர்ந்து தான் ஒருத்தருடைய நுண்ணறிவை தீர்மானிக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து பைலட் இருப்பாங்க தெரியுங்களா, ஃப்ளைட் ஓட்டக்கூடிய பைலட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் வந்து காக்பீட்டுன்னு சொல்லுவாங்க. காக்பீட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு இந்த மாதிரி இது வச்சுருப்பாரு, ஒரு ஆயிரக்கணக்கான பட்டன் இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டன் இருக்கும், சைடில் இருக்கும், இங்கே இருக்கும். 2 பைலட் இருப்பாங்க, ஒரு பைலட் இன்னொருத்தர் கோ பைலட் இல்லை அசிஸ்டன்ட் பைலட்னு வச்சுங்களேன். இப்போ இந்த எல்லா பட்டனையும் அவங்களை ஆப்ரேட் பண்ண தெரியணும், மேனுவலாக ஆப்ரேட் பண்ண தெரியும், ஆட்டோமேட்டிக்காக ஆப்ரேட் பண்ண தெரியணும். இது பட்டன்றது எவ்வளோ நாலேஜ் இருக்கணுங்க. அப்போ நிறைய ஒரு ஃபேக்டர் மட்டும் கிடையாது. நீங்கள் குரு ஃபேக்டரில் பார்த்தீங்கன்னா இந்த நியூமரிக்கல் இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, ஆனால் இங்கே அப்படி கிடையாது, நிறைய இருக்குது. 180 உதாரணமாக நீங்கள் சொல்லணும்னா ஆடிட்டர் என்ன சவுண்டு வருது, என்ன சிம்பல், என்ன வார்த்தை, என்ன நடத்தை, என்ன விசுவல்ஸ் என்ன இருக்குது, என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எப்படி கன்வர்ஜ் பண்ணுறது, எப்படி எவாலுவேட் பண்ணுறது, எப்படி சிந்தசைஸ் பண்ணுறது, எப்படி ரிலேட் பண்ணுறது, எப்படி யூனிட்டாக நம்ம பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 5x6x6ன்னு சொல்லுவாங்க. 180 ஃபேக்டர்ஸ் இருக்குது ஒரு நுண்ணறிவுக்கு. இப்போ நீங்கள் 180 ஃபேக்டர்ஸில் நீங்கள் மாஸ்டராக இருந்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்டில் உங்கள் இன்டெலிஜென்ஸ் வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், பெரிய லெவலில் நீங்கள் வர முடியாதான்னு கண்டுபிடிக்க முடியும். உதாரணமாக என்னுடைய ஆய்வு எடுத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் திறன்கள் இருக்கும், நம்மளுடைய திறனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெற்றி அடைகிறோமா, மாறுபடும் இல்லைங்களா. ஏன் அந்த மாதிரி மாறுபடுது, இன்டெலிஜென்ஸ் நம்ம சரியாக பயன்படுத்தலை. ஏன் பயன்படுத்தினா அதை பற்றின ஒரு சரியான புரிதல் இல்லை. அந்த புரிதலை கொடுக்கறதுக்கு முன்னாடி தான் இந்த தியரி வந்து இந்த அசஸ்மெண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் நிறைய தியரிஸ் இருக்குங்க.
இப்போ நீங்கள் வந்து கில்ஃபர்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டெலெக்ட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்னன் என்ன பண்ணுறாரு, ஹையரார்கிக்கல் தியரின்னு ஒன்று கொண்டு வர்றாரு. ஹையரார்கிக்கல் தியரியில் என்ன பண்ணுறாரு, இது வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் எ கேப் இருக்கு இல்லைங்களா. இப்போ 2 ஃபேக்டர், ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர், ஜெனரல் ஃபேக்டர், இந்த இடையில கேப் இருக்குல்ல, அந்த கேப் என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல. அதான் வெர்னன் என்ன பண்ணாரு, ஹி ட்ரை டு ஃபைண்ட் த கேப். அப்புறம் வந்து கேட்டல் வந்து நம்ம ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ், கிறிஸ்டல் இன்டெலிஜென்ஸ் முன்னாடி நம்ம பார்த்தோம். இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியரிஸ் எல்லாமே என்ன சொல்லுதுங்க, இன்டெலிஜென்ஸ்ன்றது வந்து ஒன்று எல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸில் சுற்றி இருக்குன்னு சொல்லுது. இதுக்கு அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இன்னொருத்தர் வந்தார், அவர் பேர் கார்டனர்னு பேருங்க. கார்டனர் தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்றாரு, இன்டெலிஜென்ட்னா ஒன்று மட்டும் கிடையாதுயா, மொத்தம் 8 விதமான இன்டெலிஜென்ஸ் சொன்னார். முதல்ல அவர் என்ன சொன்னாரா, 7 விதமான இன்டெலிஜென்ஸ் சொன்னார். அதுக்கப்புறம் 8 விதமான, இப்போ நீங்கள் 9 இன்டெலிஜென்ஸ்னு சொல்கிறாங்க. நம்ம என்னென்னு பார்க்கலாங்களா. லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், மொழி நுண்ணறிவு, லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ், ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ், மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ், மோட்டார் இன்டெலிஜென்ஸ், இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ், இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ், நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், எக்ஸிஸ்டென்ஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி நிறைய விதமான இன்டெலிஜென்ஸ் வந்து அவர் கிளாஸிஃபை பண்ணுறாரு. இப்போ இவருக்கு அப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு அறிஞர், ஸ்டெர்ன்பர்க். ஸ்டெர்ன்பர்க்கோட தியரி வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணறிவில் ட்ரையார்கிக் தியரின்னு சொல்லுவாங்க. 3 விதமான இது இருக்கக்கூடியது. ஸ்டெர்ன்பர்க்கோட தியரி வந்து என்னதுங்க, இப்போ நமக்கு தெரிஞ்சதுதான் என்ன ஒன்று வந்து அனலிட்டிக்கலாக இருப்பாங்க, ஒருத்தவங்க அனலிட்டிக்கலாக இருப்பாங்க, ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க, ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க. இப்போ இந்த கூறுகள் ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அந்த ஆளுமே ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும், அந்த ரேஷியோ பொறுத்து மாறுபடும். அதே மாதிரி காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் சொல்லக்கூடிய மூளை வளர்ச்சி, ஆற்றல் வளர்ச்சி அல்லது அறிவு வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. இந்த அறிவு வளர்ச்சியை பொறுத்து ஒரு தியரியை கொண்டு வந்தோம்னா ஆண்டர்சனோட நுண்ணறிவு தியரியை வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய லாங்குவேஜ் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டை பொறுத்து மாறும். ஐசங்க் என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரக்சரல் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று கொண்டு வராருங்க. இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தியரிஸை வந்து அப்படியே மாடிஃபை ஆகிட்டே வருது. இப்போ இன்னைக்கு கரண்ட்ல இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். டேனியல் கோல்மன்றவர் ப்ரப்போஸ் பண்ணாரு, மேயர் அண்ட் சொல்லாவி அவங்களாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு கரண்ட் டேட்டில் ஒரு நுண்ணறிவை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பார்க்குறாங்கன்னா, நீங்கள் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸை பெரும்பாலும் பார்க்கறது கிடையாது. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், சோசியல் இன்டெலிஜென்ஸ், ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் வந்து புதுசாக வர காரணமாக இருந்தது பார்த்தீங்கன்னா டேனியல் கோல்மன் தான். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்கிறாரு. நம்மளுடைய என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம். இப்போ நம்ம வந்து இப்போ இன்டெலிஜென்ட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகைப்பாடுகள் இருக்குங்க. எப்படி வகைப்படுத்தலாம், இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க எப்படி சால்வ் பண்ணாங்க. எனக்கு வந்து படிக்க தெரியும், இன்னொருத்தர் படிக்க தெரியல. இப்போ 2 பேருக்கு இன்டெலிஜென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டூல் வேணும் இல்லையா. இப்போ நான் வந்து கேள்வி எழுதியிருக்கேன், 1, 2, 3 அதற்கடுத்து என்ன நம்பர் வரும்னு கேட்குறேன். இது நான் படிக்க தெரிஞ்சேன்னா படித்து பார்த்து நான் ஆன்சர் பண்ணேன். படிக்க தெரியலன்னா யாராவது ஒருத்தவங்க படித்து காட்டணும் இல்லைங்களா. இப்போ இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இன்டெலிஜென்ஸ் அசஸ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து அங்கே நம்ம பர்சனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஆளுமைக்கு வந்து ஆளுமை மதிப்பீடு பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கும் போது இன்டெலிஜென்ஸுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. இப்போ இந்த வழிமுறைகள் வந்து பார்த்தோம், ஒன்று வந்து வெர்பல் டெஸ்ட், நான் வெர்பல் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகையான கிளாசிஃபிகேஷன். இன்டெலிஜென்ஸ் என்ன அளவீடு பண்ணுவதற்கு இது ஒரு வகையான கிளாசிஃபிகேஷன். அது என்ன வெர்பல் டெஸ்ட். வெர்பல் டெஸ்ட்னா என்ன, ஒரு லாங்குவேஜில் அந்த கேள்வி இருக்கும், நீங்கள் நேராக நடந்து போகிறீர்கள், வலது பக்கமாக திரும்புகிறீர்கள், மீண்டும் இடது பக்கமாக திரும்புகிறீர்கள், இப்போது எந்த திசையை நோக்கி நீங்கள் இருப்பீர்கள். அப்போ இந்த கேள்வி என்னன்னா, அந்த கேள்வி நீங்கள் படித்து நீங்கள் ஆன்சர் பண்ணுறது வெர்பல் டெஸ்ட். நான் வெர்பல் டெஸ்ட்னு அப்படி கிடையாது, வார்த்தைகள் இருக்காது, ஒரு படங்கள் இருக்கும். ஒரு ஒரு ரைட் வலது பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஆரம்பமாக இருக்கும், இடது பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஆரம்பமாக இருக்கும், திரும்ப வலது பக்கம், அடுத்து என்ன அம்புக்குறி வரும்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்களா. இது நான் வெர்பல் இன்டெலிஜென்ட் டெஸ்ட். நான் வெர்பல் இன்டெலிஜென்ட் டெஸ்ட். அடுத்து வந்து பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். இப்போ நீங்கள் குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தாஜ்மஹால்லாம் இருக்கும், அப்படி சேர்த்து வைப்பாங்க. அதே மாதிரி இந்த பேப்பர் அட்டையில் வந்து கட் பண்ணி இருக்கும், அந்த எல்லா அட்டையும் சேர்த்து வச்சுன்னா ஒரு படம் வரும். இப்போ இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்னு பேர். இதே மாதிரி நிறைய பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட், பிகேட்னு சொல்லுவாங்க, பாட்டியாஸ் பேட்டரி, செகண்ட் ஃபார்ம் போர்ட் டெஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய டெஸ்ட்டுகள் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்பல், நான் வெர்பல், பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் ஒரு கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இப்போ இதில் யாருக்கு சூட்டபிள்னு பார்த்தீங்கன்னா படித்தவங்களா இருந்தீங்கன்னா வெர்பல் டெஸ்ட், படிக்காதவங்களா இருந்தால் நான் வெர்பல் டெஸ்ட், குழந்தைகளாக இருந்தீங்கன்னா அல்லது ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கும், ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க. இப்போ அடுத்த கிளாசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி ஆல்ஃபா, ஆர்மி பீட்டா டெஸ்ட்னு ஒன்று இருக்குங்க. அதுனா ஆர்மி ஆல்ஃபா, ஆர்மி பீட்டா. இப்போ
இப்ப முதலாம் உலகப் போர் நடந்தம்போது பார்த்தீங்கன்னா, ஒரு வார்ல ஒரு பர்ட்டிகுலர் டேல நெறைய பேர் இறந்துருவாங்க. அவங்களுக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட்டா நீங்க ஆட்கள் வேணும் இல்லைங்களா? இப்ப நீங்க வந்து அறிவாளி எடுப்பீங்களா? முட்டாள வேலைக்கு எடுப்பீங்களா? அறிவாளி தானே எடுக்கணும். இப்ப அறிவாளி வேலைக்கு எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? இப்ப இன்டெலிஜென்ட் டெஸ்ட் எடுக்கணும். இப்ப இன்டெலிஜென்ட் டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்க வரக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரே மொழி தெரிஞ்சிருக்குமா? சில பேர் படிச்சவனும் இருப்பான், படிக்காதவனும் இருப்பான். படிக்காதவன் இருக்கவனுக்கு ஒரு டூல் வேணும்ல. அவனோட இன்டெலிஜென்ஸ மெஷர் பண்றதுக்கு. அதே மாரி படிச்சவங்களுடைய நுண்ணறிவ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெஷர்மென்ட் வேணும். இந்த படிச்சவனுடைய நுண்ணறிவ மெஷர் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன டெஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். ஆர்மி ஆல்ஃபா டெஸ்ட்ன்னு பேருங்க. இன்னைக்கும் காலகட்டத்திலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிலிட்டரிக்கு ஆள் எடுக்குறாங்கன்னா, ஆர்மி ஆல்ஃபா டெஸ்ட் இருக்கு. ஆர்மி பீட்டா டெஸ்ட் இருக்கு. ஆர்மி பீட்டா டெஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படிக்காத நபர்கள் வருவாங்க இல்லைங்களா? படிக்காத நபர்கள்னா உதாரணமா, நான் வந்து தமிழ் எனக்கு தெரியுங்க. அந்த டெஸ்ட் இங்கிலீஷ்ல இருக்குன்னா, எனக்கு இங்கிலீஷ் தெரியும்னா, எனக்கு படிக்காத ஆள் தாங்க. இல்லிட்ரேட் தான். இப்ப லிட்ரேட் அண்ட் இல்லிட்ரேட்டுக்கு உண்டான டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்மி ஆல்ஃபா, ஆர்மி பீட்டா டெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க இன்டெலிஜென்ட் டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும், இண்டிவிஜுவல் டெஸ்ட், குரூப் டெஸ்ட்ன்னு 2 விதமா இன்னொரு கிளாசிஃபிகேஷன் இருக்கு. அதனால இண்டிவிஜுவல் டெஸ்ட், குரூப் டெஸ்ட். இண்டிவிஜுவல் டெஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய ஆளுமை, என்னுடைய ஆளுமைய தெரிஞ்சுக்கணும்னா, என்ட்ட குடுத்து நீங்க எல்லா கேள்வியும் கேட்டு என்னுடைய ஆளுமைய கண்டுபிடிப்பீங்க. இப்ப நான் ஒரு உதாரணம் சொன்னேன். முதல் உலகப்போர் நடந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பல்லாயிரக்கணக்கான பேர ஒரே நேரத்தில எடுக்கணும். இப்ப நான் ஒவ்வொரு டெஸ்ட்டா குடுத்து நீங்க ஓரலா எடுங்கன்னா என்ன ஆகுறது? 1000 நாள் ஆகும். 1000 பேர் எடுக்கிறதுக்கு. இல்லையா? ஆனா அதுக்கு பதிலா என்ன பண்றது? எல்லாரும் ஒரே இடத்துல வர வச்சு, அந்த டெஸ்ட்ட ஃபுல்லா மொத்தமா குடுத்துறதுங்க. குடுத்து எல்லாருடைய ஒரே நேரத்துல கலெக்ட் பண்ணீங்கன்னா, அது குரூப் டெஸ்ட். அப்ப இண்டிவிஜுவல் டெஸ்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டூ ஒன், ஃபேஸ் டூ ஃபேஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய டெஸ்ட்ன்னு பேரு. குரூப் டெஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒரு இடத்துல இருப்பாங்க. எல்லாரும் குடுத்து வாங்குறது. இப்ப புரியுதுங்களா? இப்ப நீங்க அ நுண்ணறிவ மெஷர் பண்றதுக்கு நெறைய விதமான வழிமுறைகள் இருக்கு. இப்ப நீங்க வந்து ஐக்யூன்னு சொல்லுவாங்க. ஐக்யூ கன்வெர்ட் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆவரேஜ் ஐக்யூ டெஸ்ட் என்னங்க? ஆவரேஜ் ஐக்யூ டெஸ்ட் என்ன எல்லாரும்? நூ 99லருந்து 90லருந்து 110 வரைக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப ஆவரேஜ் வந்து 100 ஐக்யூ. இப்ப நீங்க 130க்கு மேல போனாலே கிஃப்டட்ன்னு சொல்லுவாங்க. சுப்பீரியர் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. 70 கீழ இருந்தது அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் ப்ராப்ளம் இருக்கு. இன்டெலக்சுவல் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த வகைப்பாடு இருக்கு இல்லைங்களா? இந்த வகைப்பாட பொறுத்தவரைக்கும் ஒரு ஃபார்முலா இருக்கும். இப்ப மென்டல் ஏஜ் அப்படின்னா 16 வயசுல இருந்தனா அவருக்கு இந்த ஏஜ் இருந்தா இவ்வளவு ஐக்யூ ஸ்கோர் வரும்ன்றத நம்ம கண்டுபிடிப்போம். அந்த ஃபார்முலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி. இந்த நுண்ணறிவு மதிப்பீடு செய்யும்போது நெறைய தவறுகள் செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு. நான் வந்து உங்களுக்கு வந்து அ சொல்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நுண்ணறிவு தேர்வுகள் இருக்கு பார்த்தீங்களா? டெஸ்ட் எல்லாமே. அந்த டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரா ஸ்கோர்ன்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. நீங்க நுண்ணறிவு தேர்வு கண்டக்ட் பண்றீங்க. அந்த தேர்வு கண்டக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மதிப்பெண் கிடைக்கும். அந்த மதிப்பெண் என்னன்னா, ரா ஸ்கோர். உதாரணமா எடுத்துக்குவோம். இப்ப நீங்க ஸ்டான்போர்ட் பிஎன்ஐ டெஸ்ட் எடுத்துக்குவோம். ஒரு 50 கேள்வி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இன்னொரு டெஸ்ட் ராவன் ஸ்டாண்டர்ட் ப்ராக்ரசிவ் மேட்ரிக்ஸ்ல எடுக்குறீங்க. அதுல 60 கேள்வி இருக்கும். இதுல 60 கேள்விக்கு 60 மார்க்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்க? அதுல 50 மார்க் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு வரும். இப்ப 50க்கு 44, 60க்கு 34. இவங்களோட இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுவீங்க? அந்த ஸ்கோர் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோமா? இல்ல இல்லையா? நம்ம அத என்ன பண்ணணும்? கன்வெர்ட் பண்ணணும். இப்போ ஒரு ஒரு தேர்வு எடுக்கக்கூடிய நபர் இத்தனை மதிப்பெண் எடுத்தா, இந்த மதிப்பெண் ஈக்குவல் டூ ஒரு மென்டல் ஏஜ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு மென்டல் ஏஜ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப மென்டல் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மென்டல் ஏஜ் டிவைடட் பை குரோனாலஜிக்கல் ஏஜ்ன்னு சொல்லுவாங்க. குரோனாலஜிக்கல் ஏஜ் என்னன்னா 16 வயசு வரைக்கும் எல்லாருக்கும் ஒண்ணுதாங்க. 16 வயசுக்கு மேல எல்லாருக்கும் 1. இப்ப என்னோட 8 வயசு குழந்தை இருந்ததுன்னா 8 தான் வயசுன்னு போடணும். ஆனா 25 வயசு இருந்ததுன்னா அவருக்கு 16 வயசுன்னு தான் போடணும். ஏன்னா அப்பதான் நமக்கு சரியான நுண்ணறிவு ஈவு கிடைக்கும். இப்ப நுண்ணறிவை பொறுத்தவரைக்கும் நமக்கு அ ரொம்ப தெளிவா இந்த வரையறை குடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் ஸ்டெர்ன் என்ன பண்றாரு, ஐக்யூ நுண்ணறிவு ஈவுன்ற ஒரு நுண்ணறிவு ஈவுன்ற ஒரு கருத்து சொல்றாரு. அந்த கருத்து சொல்லி முடிச்சதுக்கப்புறம், நமக்கு கிடைக்கக்கூடிய ரா ஸ்கோர் வந்து வேறுபட்டுக்கிட்டே இருக்கும். உதாரணமா, ஒரு 4 இன்டெலிஜென்ட் டெஸ்ட் எடுத்துக்கங்களேன். இப்ப கேம்பிரிட்ஜோட செல்ஃப் ஐக்யூ ஸ்கோர் டெஸ்ட், ராவன் ஸ்டாண்டர்ட் ப்ராக்ரசிவ் மேட்ரிசஸ், செகண்ட் ஃபார்ம் போர்ட் டெஸ்ட் இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் இருக்கு. இப்ப இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நிறைய வேற ஸ்கோர் வரும். இந்த ஸ்கோர் எல்லாம் ஒன்றிணைச்சு இந்த ஈவு வரணும் இல்லைங்களா? ஒண்ணு 60 மார்க் இருக்கும், ஒண்ணு 110 மார்க், ஒண்ணு 210 மார்க் இருக்கும். எல்லாத்தையும் சரி பண்ணி ஓரளவுக்கு நடுவுல கொண்டு வரணும் இல்லையா? ஈக்குவலைஸ் பண்ணணும் இல்லைங்களா? அந்த ஈக்குவலைஸ் பண்றது தான் இந்த டெர்ம்ன்றவர் என்ன பண்றாரு, ஒரு ஃபார்முலா கொண்டு வராரு. MA/CA × 100 கொண்டு வராரு. இதில நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இருக்குங்க. இப்ப இன்டெலிஜென்ஸ் வந்து மாறுபடும். இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்ன்றது வந்து ஒரு சம்மரைஸ் பண்ணியிருக்கேங்க. இறுதியான அந்த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் சைக்காலஜி நிறைய தலைப்புகள்ல பார்த்தோம். அடிப்படையை பார்த்தோம். எப்படி மாற்றம் அடைஞ்சது, கற்றல் என்னன்னு பார்த்தோம்.
மோட்டிவேஷன் அண்ட் எமோஷன்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்த்த முதல் பகுதியில் ஆளுமைனா என்னன்னு பார்த்தோம். இரண்டாவது பகுதியில் நுண்ணறிவு பார்த்தோம். ஆளுமையுடைய பல்வேறு தியரிகளை பற்றி சுருக்கமாக சொன்னேன். இரண்டாவது பகுதியில் நுண்ணறிவு பற்றின பல்வேறு கோட்பாடுகள் பற்றி நம்ம பார்த்தோம். இறுதியாக நுண்ணறிவு ஈவுன்றதுனா என்னன்னு பார்த்தோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நம்ம இன்னொரு புதிய பாடத்தில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.